அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக இன்றைய தினமும் எங்களோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் வழமை போல மாதாந்தம் உங்களோடு கலந்துரையாடுகின்ற ஒரு தலைப்பு பங்குச்சந்தை செயலாற்றுகை மற்றும் எதிர்கால முதலீட்டு வாய்ப்புகள் என்ற தலைப்பினூடாக. அ இன்றைய நாட்களில் நீங்கள் அவதானிக்கக்கூடும் கடந்த ஒரு ஒரு வார காலமாக பங்குச்சந்தையினுடைய ஒரு வீழ்ச்சி போக்கினை நாங்கள் அவதானித்து வருகின்றோம். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது சம்பந்தமான விளக்கங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதேபோல நாங்கள் கடந்த மாதம், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அ 28ஆம் திகதி பிப்ரவரி மாத நிறைவின் போது நாங்கள் அவதானிக்கையில் சந்தையினுடைய செயலாற்றுகை தொடர்பாக அனைத்து பங்கு விலைச்சுட்டியானது 16,478.67 புள்ளிகளோடு நிறைவுற்றிருந்தது. நாங்கள் அன்றைய திகதியில் வருடாந்த வளர்ச்சி, அதாவது அனைத்து பங்கு விலைச்சீட்டினுடைய வருடாந்த வளர்ச்சியாக அவதானித்தோம் 3.35%. ஆகவே நாங்கள் அ கடந்த ஆண்டோடு ஒப்பீடு செய்கையில் ஒரு வளர்ச்சி போக்கினை மாத இறுதியில் அவதானித்திருந்தோம். அதேபோல S&P SL 20 விலைச்சுட்டியானது 4,931.17 என்ற புள்ளிகளோடு நிறைவுற்றிருந்ததோடு, வருடாந்த வளர்ச்சியாக 1.42% நாங்கள் அவதானித்து வந்தோம். அதேபோல மிக முக்கியமான ஒரு குறிகாட்டியாக அவதானிக்கக்கூடிய மொத்த சந்தை மூலதனவாக்கமானது 5.81 டிரில்லியன் ரூபாவாக பதிவு செய்திருந்ததோடு, கடந்த மாத நிறைவில் அவ்வாறான ஒரு பெறுமதியோடு நிறைவு செய்திருந்ததோடு, வருடாந்த ஆண்டுக்கான வளர்ச்சி வீதமாக 2.05% நாங்கள் அவதானித்து வந்தோம். இந்த புள்ளி விவரங்கள் பிப்ரவரி மாத நிறைவில் காணப்பட்ட நிலைமையினை எடுத்து காட்டியிருந்தது. ஆனால் நாங்கள் இந்த மாத, அதாவது நேற்றைய தினம் தொடக்கம் ஆரம்பமாகி இந்த மாதத்திற்குரிய நிகழ்விலே நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களிலே அவதானிக்கக்கூடிய சற்று ஏற்றத்தாழ்வுகளை அவதானித்திருந்தோம். ஆகவே இதற்கான காரணங்கள் தான் மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களாக காணப்படுகின்றன. ஆகவே இன்றைய நிகழ்வில் இந்த கடந்த மாத செயலாற்றுகையோடு எதிர்காலத்தில் காணப்படக்கூடிய அதாவது கம்பெனி துறை நடவடிக்கைகளினுடைய வெளிப்பாடுகள் ஊடாக, அல்லது இந்த பொருளாதார காரணிகளுடைய செல்வாக்கு காரணமாக எவ்வாறான வாய்ப்புகளை நாங்கள் எதிர்கொள்ளலாம், அதேபோல எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பது தொடர்பாக விளக்கங்களை வழங்குவதற்காக இன்றும் எங்களோடு இணைந்துள்ளார் திரு விசாகன் அவர்கள். நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு வளவாளராக காணப்படுகின்றார். வரையறுக்கப்பட்ட ஆஷா செக்யூரிட்டீஸ் பங்கு தரக நிறுவனத்தில் ஆய்வு பிரிவின் உப தலைவராக கடமையாற்றுகின்றார் திரு அருமிநாயகம் விசாகன் அவர்கள். ஆகவே இன்றைய தினமும் உங்களுக்கு பல புதிய தகவல்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நான் வழமை போல கூறுகின்ற ஒரு விடயம், உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது வினாக்கள் காணப்படுமாக இருந்தால் Q&A ஊடாக நீங்கள் அந்த கேள்விகளை அனுப்பி வையுங்கள். அதற்கான விளக்கம் உங்களுக்கு வழங்கப்படும். அதே போல இன்னும் ஒரு விடயம், இந்த இந்த வெபினார் இணையவழி கருத்தரங்கின் நிறைவில் உங்களுக்கான ஒரு பின்னூட்டல் இணைப்பு லிங்க் அனுப்பி வைக்கப்படும். ஆகவே தயவு செய்து ஒரு 2 நிமிடங்கள் செலவழித்து உங்களுடைய பின்னூட்டலை வழங்குமாறும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓவர் டு யூ விசாகன். ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தர்ப்பணித்த சிஎஸ்சிக்கும் சிவானந்தர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் போகலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மார்க்கெட் இந்தியா நாள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆரம்பத்துல இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில மட்டுமில்ல, உலகளாவிய ரீதியில ஒரு நெகட்டிவான ஒரு மைனஸ்ல போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து நீங்க பார்க்கலாம். இடதுகை பக்கம் எங்கட மார்க்கெட் ஒரு ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் 15,870 புள்ளிகள்ல இன்றைக்கு நிறைவடைஞ்சிருக்கு. இந்தியா நாள்ல மட்டும் 297 புள்ளிகள் சரிவை சந்திச்சிருக்கு. நேற்றைக்கு 311 புள்ளிகள். அப்ப 2 நாள்லையும் மட்டும் கிட்டத்தட்ட 607 புள்ளிகள். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3.7% வீழ்ச்சி இந்த 2 நாள்ல ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சி ஏற்படுற அளவுக்கு நாட்டுல எந்த விதமான ஒரு பாதகமான விஷயங்களும் நடக்க இல்லை. அந்த ஒரு விஷயத்த நாங்க சரியா விளங்கிக் கொள்ளணும்.
மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் சரிவடைகிறதுக்கு ஒரு நியாயமான ரீசன் ஒன்றும் இல்லை. அப்ப ஏன் சரிவடையுதுன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இந்த டிவிடெண்ட்ஸ். இப்ப நீங்கள் சில பேர் வந்து இந்த நாங்கள் போன கிழமை வந்து இந்த பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன். நான் இந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க இந்த இதுல பார்க்கலாம். 2024 ஆகஸ்ட்ல இருந்து இந்த வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும் ஒரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,800 இருந்து 17,200 வரைக்கும் கிட்டத்தட்ட 6,500 புள்ளிகள் 5 மாதத்துல. கிட்டத்தட்ட ஒரு 1,200 புள்ளிகள் என்ற அவரேஜில் ஒரு மாதத்துக்கு சராசரியாக 1,200 புள்ளிகள் என்ற அடிப்படையில வளர்ச்சி வந்து இருந்தது. அப்ப இதுக்கான காரணம் என்ன? முக்கியமா வந்து இலங்கை வந்து இந்த கடன் மறுசீரமைப்பிலிருந்து வெளியில வாரதுன்ற ஒரு விஷயம். மற்றது புதிய அரசாங்கம் ஒன்று உருவாகி இருக்குது. அந்த அரசாங்கத்துல மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை. மற்றது வந்து இந்த வெளிநாட்டு ப்ரொஜெக்ட்ஸ், முக்கியமாக வந்து வெளிநாட்டு முதலீடுகள் வரும் என்ற ஒரு நம்பிக்கை. இது போன்ற காரணங்களால. மற்றது வங்கிகள்ல பாரிய லாபம் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், புதிய விஷயம் ஒன்றும் இல்லை. முக்கியமா இந்த வருஷம் வந்து ரிசல்ட்ஸா பார்த்தோம்னு சொன்னா, அதாவது டிசம்பர் மாதம் அந்த ஏர்னிங்ஸை பார்த்தோம்னு சொன்னால் ஆகக்கூடிய லாபம் அது வந்து இந்த புக் ப்ராஃபிட்ஸ் என்று சொல்லாமல் உண்மையாக உழைத்த லாபம். புக் ப்ராஃபிட்ஸ் என்று சொல்லி நான் சொல்லணும் வந்து இந்த ரீவேல்யூவேஷன் கெயின்ஸ் என்ற மாதிரியான, அதாவது வந்து ஒரு வர்த்தகத்தின் மூலமாக ஈட்டப்படாமல் மீள் அதுக்கு என்ன சொல்றது, வேல்யூவேஷன் ரீவேல்யூவேஷன் சொல்லி சொல்லுவோம். ஒரு சொத்தையோ இல்லாட்டி வந்து ஒரு இருக்கிற ஒரு வியாபாரத்தையோ மீள அதுக்குரிய பெருமானத்தை மீள தீர்மானிக்கிறதன் ஊடாக அந்த பெருமதியை அதிகரிக்க செய்யறது. அந்த அதிகரிக்கிறத வந்து ப்ராஃபிட் என்று சொல்லி காட்டுறது. அந்த மாதிரியான நடவடிக்கைகளை தவிர்த்து பார்த்தோம் என்று சொன்னா வங்கிகள்லாம் நாளக்கூடிய லாபத்தை காட்டியிருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து கடன் மறுசீரமைப்பு. இது வந்து நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த விஷயம். இதுதான் ஒவ்வொரு கடந்த 6-7 மாசமாக நாங்கள் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு மார்க்கெட் அனாலிசிஸ்லையும் கதைக்கிற விஷயம். அப்ப இதுக்காகத்தான் மார்க்கெட்ல வந்து இவ்வளவு ஒரு பெரிய வளர்ச்சி வந்து ஏற்பட்டது. அதெல்லாம் சரி முடிஞ்சது. அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னா, இப்ப இந்த குறைஞ்ச விலையில வாங்கின ஆட்கள் இருக்கிறாங்க. 10,500 600 புள்ளிகள் இருந்து 17,000 பாயிண்ட்ஸ் வரும் வரைக்கும் வாங்கின ஆட்கள் சில பேர் அந்த ஷேர்ஸை வித்துட்டு அதுக்குரிய லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு வந்து உண்மையா வந்து சில பேர் வந்து எங்களுக்கு கிடைச்ச லாபம் காணும் இனி தேவையில்லை என்று நினைச்சு விற்கிறார்களும் இருக்கணும். சில பேர் இப்ப புதுசா கார் வருது, ஒரு கார் வாங்கலாம் என்று விற்கிறார்களும் இருக்கணும். அது சரியான குறைஞ்ச அளவிலான ஆட்களை தான் இருக்கும். அதை பற்றி நாங்க போன காய்ச்சிருந்தாங்க. மெட்டாக்கெல்லாம் கூட யார் மெட்டாக்கள் பனிக் செல்லிங் என்று சொல்லி சொல்லுவோம். பனிக் செல்லிங் என்று சொல்லி சொன்னா மார்க்கெட் டவுன் ஆகுது, என்ற காசு உங்களுக்கு இல்லாம போகுது என்ற பயத்துல விற்கிறார்கள். இப்ப நான் பங்குச்சந்தையில கடந்த 10-15 வருஷமா அவதானிக்கிற ஒரு விஷயம் தான், மார்க்கெட் அப்பாகும் வரைக்கும் யாரும் விற்க மாட்டினோம், பார்த்து கொண்டிருக்கணும். மார்க்கெட் டவுன் ஆக தொடங்கினோடனே அவசரப்பட்டு இருக்கிற ஷேர்ஸை தனக்கு லாபமா இல்லையான்னு பார்க்காம விற்பினோம். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து எங்க பங்குச்சந்தையில மிகவும் சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை. ஆக்சுவலா மார்க்கெட்ல உண்மையா வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வேற எந்த விதமான பாதகமான காரணங்களும் இல்லை. கூடுதலான வங்கிகள் எல்லாம் நல்ல டிவிடெண்ட் கொடுத்திருக்கிறோம். அந்த டிவிடெண்ட் இன்னும் எக்ஸ்டி என்று சொல்லி சொல்லுவோம். டிவிடெண்ட் இன்னும் நிறைவடைய இல்லை. இப்பவும் அந்த டிவிடெண்ட் இப்ப நீங்க உதாரணத்துக்கு இன்றைக்கு HNB வந்து 305 ரூபாய்க்கு வந்தது. 305 ரூபாய்க்கு HNB யாராவது வாங்கியிருந்தா அதுக்கு 15 ரூபாய் டிவிடெண்ட் கிடைக்கும். 15 ரூபாய் டிவிடெண்ட்ல அந்த டாக்ஸ் கழிக்க மிச்ச காசு கிடைக்கும். அதே மாதிரி எல்லா பேங்க்லயும் சம்பத்தா இருக்கலாம், கொமர்ஷியலா இருக்கலாம். ஈவன் NDB பேங்க் நேற்று தான் அனௌன்ஸ் பண்ண 8 ரூபா டிவிடெண்ட். ஆனா இன்றைக்கு பார்த்தா ஷேர் டவுன். அப்ப உண்மையா வந்து லாபம் வேணும் அல்லது கார் வாங்குவோம் நிற்கிறார்கள் எல்லாம் 17,000 பாயிண்ட்ஸ் கேட்க வித்துருக்கலாம். இன்றைக்கு வந்து விற்க தேவையில்லை. அப்போ இன்றைக்கு விற்கணும் என்று சொன்னா அதுக்கான காரணம் வந்து நான் நினைக்கிறேன் பனிக்னு தான் சொல்லுவோம். அதை தவிர இன்னொரு விஷயம், இந்த சோசியல் மீடியா இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உலகளாவிய ரீதியில பங்கு சந்தைகள் டவுன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப். அவரை பற்றி நாங்கள் முதலே கழிச்சிருந்தாங்க. ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ஆள், என்ன செய்வார்ன்றதை யோசிக்க முடியாத ஒரு ஆள். அவர் வந்தோடனே அறிவிச்சவர் கனடா மற்றது மெக்சிகோ மற்ற சைனாவுக்கு எதிராக வந்து வரிகளை விதிப்பேன் சொல்லி. அந்த வரிகள் இன்றையிலிருந்து அமலுக்கு வருது. அதை தவிர இதுக்கு எதிராக வந்து சைனாவும் வந்து அமெரிக்காவிலிருந்து சைனாவுக்கு இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்குது. அப்ப இது வந்து ஒரு வர்த்தக போர் என்று சொல்லி சொல்லலாம்.
இவ்வளவு நாளும் வந்து யுத்தங்கள் வந்து வேறு வேறு விதங்கள்ல நடந்தது. இப்ப டாக்ஸ் மூலமாக ஒரு விதமான ஒரு பிரச்சனை ஒன்றுக்குள்ள நாங்கள் போறோம். அப்ப எல்லாரும் டாக்ஸ் பண்ணினால் என்ன நடக்கும்? கடைசியா வந்து பெறுமதியை பே பண்ண போறது கன்சியூமர்ஸ். அதாவது வந்து இப்ப அமெரிக்கா வந்து கனடாவிலேருந்து இறக்குமதி செய்யற பொருட்களுக்கு டாக்ஸை விதிச்சா என்ன நடக்கும்? கனடாவிலிருந்து வார பொருட்கள் விலைகள் வந்து அமெரிக்காவில் விலை கூடும். அப்ப அமெரிக்க மக்கள் வந்து கூடின விலை கொடுத்து அதை வாங்க வேண்டி இருக்கும், அல்லது அதை விட வேறொரு பொருளை போய் வாங்க வேண்டி இருக்கும். அப்ப இவ்வளவு நாளும் வேற கனடாவிலிருந்து ஒரு பொருளை பாவிச்சேன்னா அதுக்கு காரணம் இருக்கலாம். ஒன்று விலை குறைவா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா தரமானதாக இருக்கலாம். இப்ப விலை கூடுறதால அவை வந்து சிலோட தரம் இல்லாத ஒரு பொருளுக்கு போக வேண்டி வரும், இல்லாட்டி கூட விலை கொடுத்து வாங்க வேண்டி வரும். அது வந்து அவையோட பொருளாதாரத்துல தாக்கம் செலுத்த போகுது. அதே மாதிரி சைனாக்கும் ஏற்றுமதியில வந்து பாதிப்பு வர சான்ஸ் இருக்கு. அப்ப சைனா வந்து அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்யற பொருட்களுக்கு வரிய விதிக்கல அங்கேயும் பிரச்சனை வரும். அப்ப உலகளாவிய ரீதியில ஒரு வர்த்தக ரீதியிலான ஒரு சிக்கல் வந்து இன்றைக்கு தான் ஆரம்பமாக தொடங்குது. அப்ப இது இப்ப ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு போகும் இந்த பிரச்சனை. எப்படி இதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி எப்படி ஆக்கள் இதை ஏற்றுக்கொண்டு உலகம் வந்து இதுக்கு மறுசீரமைக்கப்பட்டு, அதாவது வந்து இது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் மட்டுமுள்ள பிரச்சனை இல்லை, இதால வந்து எல்லா விதமான வர்த்தகங்களுக்கும் பாதகம் ஏற்படும். அப்ப அந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு உலகளாவிய ரீதியில எல்லா மார்க்கெட்டும் கொஞ்சம் டவுன் ஆக இருந்தது. இதுல நாங்கள் நேரடியா சம்பந்தப்படாட்டியும் இதுல பாதிப்பு வந்து எங்க நாட்டிலையும் உணரப்பட்டது என்றுதான் என்னுடைய அவதானம். ஏன்னா 2 நாள்ல 600 பாயிண்ட்ஸ் இறங்குற அளவுக்கு வேற உள்நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையும் நாங்கள் பார்க்க இல்லை. அதை எங்க கொஞ்சம் கவனித்தோம்னா சரி. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா ஜனவரில இருந்து பிப்ரவரி பார்க்கல ஆல் டைம் ஹை என்றது ஜனவரியிலேயே நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம். அப்ப ஆல் டைம் ஹை என்றதை அச்சீவ் பண்ணின பிறகு எங்களுக்கு வந்து ஜனவரி மாதத்துக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து கடன் மறுசீரமைப்பு ஃபுல்லா ஜனவரி மாதமே முடிஞ்சுது. டிசம்பர் மாதத்துல முடிஞ்சது. ஆக்சுவலா முடிஞ்சதுக்கு ஜனவரி மாதத்துல மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அப் ஆகி ஜனவரி மாதத்துல அது முடிவுக்கு வந்துட்டு. அப்ப நாங்கள் ஜனவரி மாதத்துல பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் எல்லாம் வேற தொடங்கிட்டு பேங்கின ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். அப்போ மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டிருந்தது. பிப்ரவரியிலையும் ஆரம்பத்துல மார்க்கெட் அப் ஆகி கடைசி வாரம் ஆகிக்கல இந்த பேங்கின் ரிசல்ட்ஸ் எல்லாம் வேற தொடங்கிக்கல, செல்லிங் வேற தொடங்கிட்டது. அப்ப அதுல மொத்தமா பாக்கிக்கல முழு பிப்ரவரி மாதத்துக்கும் 640 புள்ளிகள் சரிவடைஞ்சிருந்தது. ஜனவரி க்ளோசிங்கோட ஒப்பிடல. அடுத்த ஒரு விஷயம் தான் டேர்ன் ஓவர். நான் நோமனா முதல் நிகழ்ச்சிகளையும் கதைக்கிற விஷயம் தான். இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா தெரியும், ஜூலை மாதத்துல இருந்து பாக்கிக்கல ஆக டிசம்பர்லயும் ஜனவரிலையும் மட்டும்தான் எங்க டேர்ன் ஓவர் வந்து சராசரியாக ஒரு நாளுக்கான சராசரியாக 5 பில்லியனுக்கு மேற்பட்ட ஒரு தொகை வந்து பதிவு செய்யப்பட்டது. டிசம்பர் மாதத்துல அது 6.36 பில்லியனாகவும் ஜனவரி மாதத்துல 5.8 பில்லியனாகவும் இருந்தது. இந்த 2 மாதத்தை தவிர மற்ற மாதங்களை பார்த்தோம்னு சொன்னால் 2-3 பில்லியன் தான் எங்களோட ஆவரேஜ் சராசரி குறைவு. அது வந்து மிகவும் ஒரு குறைஞ்ச ஒரு பெருமானம் என்றதான் என்னுடைய கருத்து. அதை நான் வந்து முதலும் இந்த கிராஃபின் மூலமாக விளங்கப்படுத்தியிருக்கேன். 2021ஆம் ஆண்டு எங்களோட சராசரி புரள்வு வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், பிறகு நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள்ல கிட்டத்தட்ட 6-7 பில்லியன் வரைக்கும் இருந்தது. அதுக்கு பிறகு அவ்வளவு பெரிய புரள்வு எங்களுக்கு இருக்க இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த புரள்வு வந்து ஏற்பட்டது. அப்ப நீங்க அதில் கவனிக்கா தெரியும், ஆகஸ்ட் மாதத்திலையும் செப்டம்பர் மாதத்திலையும் மார்க்கெட் 6-7 பில்லியன் அளவில் இருந்துட்டு அக்டோபர் மாதத்துல சரிவடைஞ்சு திருப்பி பிக்கப் பண்ணியிருக்குது. இது வந்து அந்த கோவிட் இருந்த காலப்பகுதி. 2021ஆம் ஆண்டு கோவிட் முடிஞ்சு மார்க்கெட் பிக்கப் பண்ண தொடங்கின காலப்பகுதி. அதுக்கு பிறகு எக்கனாமிக் கிரைசிஸ்ல மார்க்கெட் ஃபுல்லா டவுன் ஆயிடுது. இப்ப நாட்டின் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா நாட்டுல வந்து பணப்புழக்கம் கூட இருக்கு. ஏன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைவு. அப்புறம் அதை பெரிய கதை வைப்போம். அதுக்கு முதல்ல இதுல உள்ள மிச்ச விஷயங்களை பார்த்துருவோம். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி டேர்ன் ஓவர் குறைஞ்சது ஒரு பிரச்சனை. டேர்ன் ஓவர் குறைஞ்சா மார்க்கெட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னோம்னா, இப்ப மார்க்கெட்ல எப்பவுமே ஒரு ஷேருக்கு பையிங் செல்லிங் இருந்து கொண்டிருந்தால், அப்போ இன்றைக்கு யாரும் ஒரு ஷேரை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அந்த ஷேருக்கு பையிங் இருக்கும் வரைக்கும் அவர் விற்கிறத யோசிக்க மாட்டார். அவருக்கு பிரச்சனை காசு தேவைன்னா மட்டும்தான் அவர் விற்பார். மற்றும்படி நாளைக்கு விற்கலாம் தானே என்று வச்சுருப்பார். ஏன்னா விலை கூடுமன்ற ஒரு எதிர்பார்ப்புல வச்சுருப்பார். ஆனால் மார்க்கெட் ஏதாவது காரணத்துல இந்த பை பண்ற அளவு குறைஞ்சால், அதாவது வந்து கேள்வி குறைஞ்சால், நார்மலா பங்குச்சந்தை வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவோம். கேள்விக்கும் வளங்களுக்கும் உள்ள போட்டி தான் பங்குச்சந்தை. அப்ப டிமாண்ட் அண்ட் சப்ளைல வந்து டிமாண்ட் குறையக்குள்ள நார்மலா வந்து பங்குச்சந்தை சரிவடையும். இது ஒரு சாதாரணமான விஷயம். அப்ப நாங்க பார்த்தோம்னா ஏன் டிமாண்ட் குறைஞ்சதுன்னா முதலே சொன்ன மாதிரி
நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிட்டது. அப்ப இனி நாங்க புது விஷயங்கள் இன்னும் எங்களுக்கு அந்த புது விஷயம் என்று சொல்லி பார்த்தோம்னா இந்த போர்ட் சிட்டி போன்ற விஷயங்கள் இன்னும் எங்களுக்கு புது ப்ரொஜெக்ட்ஸ் ஒன்றும் வேற இல்லை. அப்ப அது இன்னும் எங்களுக்கு ஒரு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இப்போதைக்கு புது ப்ரொஜெக்ட்ஸ் வருமா இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமான்றது மாதிரியான சில ஒரு தெளிவற்ற சூழலால தான் நான் நினைக்கிறேன் இந்த பையிங் டிமாண்ட் மார்க்கெட்ல இல்லாம போயிருக்குது. அப்ப அது இப்ப எங்களுக்கு புது ப்ரொஜெக்ட்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னால் ஐஎம்எஃப் அக்ரிமெண்ட் இப்ப கிடைச்சிட்டுது. இப்ப ஓரளவுக்கு இலங்கை ஒரு சரியான திசையில போகுதுன்றது ஐஎம்எஃப் உறுதிப்படுத்தி இருக்குது. அதை அடிப்படையா வச்சுக்கொண்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வந்தினம் என்று சொன்னால் நாங்க மார்க்கெட்ல அடுத்த ஒரு அப் ட்ரெண்டை நாங்க எதிர்பார்க்கலாம். அப்ப நாங்க மிச்சத்தை பார்த்தோம்னு சொன்னா இண்டெக்ஸ் ஓல்ஷா பிரைஸ் இண்டெக்ஸ் 12,100 பாயிண்ட்ஸுக்கு போயிட்டு இன்றைக்கு 15,870 புள்ளிகள் இன்றைக்கு க்ளோஸ் பண்ணிருக்குது நேற்று கிராஃப். இதுல பார்த்தோம்னு சொன்னா டெக்னிக்கலி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இது நாங்க சொல்றது நம்ம டபுள் டாப்னு சொல்லலாம். இந்த பேட்டர்ன் இன்றைக்கு நேற்றையான சரிவோட கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப நார்மலா இப்படி ஒரு பேட்டர்ன் வரைக்கு இல்ல பங்கு சந்தை சரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கூட. அது அதுக்கும் ஒரு காரணமா இருக்கலாம். இந்த நேற்றையான இந்தியான் செல்லிங் ஆக்கள் பனிக்காகி டெக்னிக்கலி ஒரு நெகட்டிவ் ஆகிட்டுன்னு சொல்லி பயந்து வித்திருக்கலாம். மற்றது இந்த வெளிநாட்டு காரணிகளும் ஒரு இதா இருக்கலாம். அப்ப நாங்க பார்த்தோம்னா இது எங்க போய் நிற்கும்னு சொல்லி பார்த்தோம் என்றால் இப்போதைக்கு இந்த 15,959 புள்ளிகள் என்ற மட்டத்துல இன்றைக்கு உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் கடைசியா 2:30 மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிக்கல 15,900 புள்ளிகளுக்கு மேல 15,930 40 புள்ளிகள் தான் இன்றைக்கு 2:30 க்ளோஸ் ஆனது. ஆனா அந்த நார்மலா சிஎஸ்சியில அவரேஜிங் என்ற ஒரு விஷயம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அவரேஜ் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிக்கல தான் அது 870 புள்ளிகளுக்கு சரி வளைஞ்சிருந்தது. இல்லாட்டி இன்னைக்கு உண்மையா 15,930 15,930 என்ற அளவில தான் இன்றைக்கு உண்மையா க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கணும். அதாவது சப்போர்ட் லைன்ல தான் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்க வேணும். நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சப்போர்ட் லைன்ல நார்மலா நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவா டேர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தச்சிலா டேர்ன் ஓவர் தொடர்ந்தும் குறைவாக இருந்தால் குரல் குறைவாக இருந்தால் அப்ப சிலர் பையிங் சென்டிமெண்ட் பையிங் டிமாண்ட் இல்லை என்ற கட்டத்துல செல்லிங் கொஞ்சம் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த கட்டத்துல 15,800 புள்ளிகள் என்ற அளவில் ஒரு சப்போர்ட் இருக்க வேணும். தச்சில அதுவும் ஃபெயில் ஆனால் அப்ப நாங்க யோசிக்கணும் எக்கனாமியில வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது. அப்ப நாங்க முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொருளாதாரத்தில் அந்த மாதிரியான பாதகமான விஷயங்கள் அவதானிக்கப்பட இல்லை. நாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் அந்த இப்போ உள்ள லெவலை தாண்டி இந்த 15,800 புள்ளிகளுக்கு வருது என்று சொன்னால் அர்த்தம் அங்கே ஏதோ சம்திங் ராங். ஸோ நாங்கள் தொடர்ந்து அவதானிச்சு பார்ப்போம். மார்க்கெட் நெகட்டிவ் ஆனால் நியூஸை பாருங்க, ஏதாவது நாட்டில் பாதகமான விஷயங்கள் நடக்குதா என்பதை நாங்கள் கொஞ்சம் அவதானிக்க வேணும். இப்போதைக்கு அப்படியான தகவல்கள் இல்லை. மற்றொரு விஷயம் இந்த மார்க்கெட் பிஇ என்று சொல்றோம், பிரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இதுவும் அண்மையில அதிகமாக கதைக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த கிராஃப் நாங்க ப்ளூம்பர்க் சொல்லப்படுற சர்வதேச ஒரு தகவல் தளம் என்று சொல்லலாம், பிளாட்ஃபார்ம் என்று சொல்லலாம். இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கையான தகவல்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுல நாங்க பார்க்கல போன வருஷம் செப்டம்பர் மாதம் எங்க மார்க்கெட் 10,000 பாயிண்ட்ஸ்ல இருக்கல கிட்டத்தட்ட 9.2 அளவில் மார்க்கெட் பிஇ இருந்திருக்கு. அதுக்கு பிறகு மார்க்கெட் 17,000 பாயிண்ட்ஸுக்கு அப்பா கேட்கல மார்க்கெட் பிஇ கிட்டத்தட்ட 13.6 13.7 என்ற மட்டத்துக்கு போயிட்டு இப்ப நேற்று ஏற்பட்ட சரிவோட திருப்பியும் மார்க்கெட் பிஇ 11.6 என்ற மட்டத்துக்கு வந்திருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நோமலா ஒரு 12க்கு மேற்பட்ட பிஇ சாதாரணமான விஷயம். மார்க்கெட் பிஇ குறைஞ்சதுக்கு இன்னொரு காரணம் இந்த வங்கிகள ரிசல்ட்ஸ். இந்த டிசம்பர் குவார்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனிகளும் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி இருந்தது. அப்ப அதுக்கும் இந்த பிஇ குறைஞ்சதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இந்த விஷயங்கள் என்னன்னு சொன்னால் இதுக்கும் மார்க்கெட்டுக்கு சாதகமான விஷயம். மார்க்கெட்ல பிஇ குறையுதுன்னு சொன்னால் அந்த மார்க்கெட் அண்டர் வேல்யூன்னு சொல்லுவோம். அப்ப அதுவும் சாதகமா தான் இருக்கு. மார்க்கெட் விழுறதுக்கான ரீசன் இல்லை உண்மையா. ஸோ ப்ளூம்பர்கை பொறுத்த வரைக்கும் எங்களோட மார்க்கெட் ஓல்ஷா பிரைஸ் இண்டெக்ஸ் இலங்கையில பட்டியலிடப்பட்டிருக்க அனைத்து பங்குகளுக்குமான சராசரி பிஇ 11.6 தான் இருக்குது. அது அவரேஜை விட குறைவு உண்மையா.
மற்றது பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆகக்கூடிய டேர்ன் ஓவர் வந்து 3.4 பில்லியன். ஹெச்என்பி பேங்க்லயும் அடுத்து சம்பத், அடுத்து ஜான் கீஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 3.5 3.4 பில்லியன் மட்டத்தில் இருக்குது. அதுக்கு பிறகு செலிங்கோ இன்சூரன்ஸ் 2.5 மற்றதெல்லாம் குறைவாக இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் பிரவுன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 2.5 பில்லியன் டேர்ன் ஓவரோட 290 மில்லியன் ஷேர்ஸ் கைமாற்றப்பட்டது. அதுக்கடுத்து ஜான் கீல்ஸ் ஆகக்கூடிய பங்கு கைமாற்றல்களுடையும் டயலாகும் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இந்த பட்டியலில் டயலாகும் இருக்குது. டயலாக் இந்த பங்குகளும் வந்து இந்த குறிப்பிடத்தக்க அளவு விலை அதிகரிப்போட பிப்ரவரியில வந்து டிரான்சாக்ஷன் நடந்தது. இப்போ நாங்கள் மற்ற பங்குகள் ஒப்படைக்க பார்த்தீங்கன்னா தெரியும், டயலாக்ல ஏற்பட்ட விலை குறைவு வந்து பெரிய அளவே இருக்கையில், அதாவது வந்து விலை சரிவு வந்து கட்டுப்பட்ட அளவுக்குள்ள தான் டயலாக்ல காணப்பட்டது. மற்ற ஷேர்ஸ்ல ஓரளவுக்கு விலை சரிவு வந்து அவதானிக்கப்பட்டது. மற்றது foreign investor participation. foreign investors பொறுத்த வரைக்கும் போன வருஷமும் ஒரு அவுட்ஃப்ளோ தான் இருந்தது. இந்த வருஷமும் நீங்க வலதுகை பக்கம் உள்ள இந்த கிராஃப்ல பார்க்கலாம், கொஞ்சம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேற்றம் வந்து ஓரளவுக்கு பாதகமான தன்மையில தான் காணப்படுது. இதை பற்றி நான் போன மாதத்திலையும் கதைச்சிருந்தாங்க. போன வருஷம் முழுக்க பாக்கிக்கல, முழு வருஷத்திலையும் 9.9 பில்லியன் தான் வெளியேற்றம் முழு வருஷத்துக்கு. இந்த வருஷம் ஆரம்பமாகி இன்றைக்கு 2 மாதம் முடிஞ்சிருக்கு, 9.1 பில்லியன் ரூபாய் அளவிலான வெளியேற்றம் வந்து காணப்படுகிறது. குறிப்பிடத்தக்க அளவு foreign அவுட்ஃப்ளோ இருக்கு. அதுக்கும் வந்து பங்குச்சந்தையின் இந்த நெகட்டிவான விஷயத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனா வந்து இது வந்து ஒரு மார்க்கெட் ட்ரேடிங் அடிப்படையில தான் இந்த வெளியேற்றம் காணப்படுகிறது. மற்றபடி நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ரைட்ஸ் இஷ்யூஸ் வந்து இன்னும் இந்த ஜனவரி மாதத்துக்கு பெருசாக ஒன்றும் வர இல்லை. போன வருஷத்துல வந்து 9 பில்லியன் வெளியேற்றம் இருந்ததுக்கு கமர்ஷியல் பேங்க் போன்ற ரைட்ஸ் இஷ்யூஸ் இருந்தது. அதுல வந்து நிறைய foreign இன்ஃப்ளோஸ் வந்து காணப்பட்டது. அப்ப போன வருஷம் வந்து பெரிய உட்பாய்ச்சல்லாம் காணப்பட்டது. இந்த வருஷம் நினைக்கிறேன் கொஞ்சம் நெகட்டிவாகத்தான் ஆரம்பம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி. பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேறிய வெளியேற்றம் வந்து 2.5 பில்லியன். ஆகக்கூடிய வெளிநாட்டு கொள்ளுணவுகள் வந்து டயலாக்லையும் செலிங்கோ இன்சூரன்ஸ்லையும் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 1 பில்லியன் ரூபாய் அளவிலான கொள்ளுணவுகள் வந்து டயலாக்லையும் செலிங்கோ இன்சூரன்ஸ்லையும் காணப்பட்டது. செல்லிங்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சம்பத் பேங்க்ல தான் ஆகக்கூடிய செல்லிங் 1.1 பில்லியன். மற்றது வந்து அம்பியன் கேபிட்டல் டெப்னு சொல்லுவோம், அதுலயும் மற்ற ஷேர்ஸ்ல வந்து அவ்வளவு பெரிய foreign அவுட்ஃப்ளோஸ் சொல்லக்கூடிய அளவிலே இல்லை. அப்ப கனெக்ட் ஷேர்ஸ்ல செல்லிங் வந்து தான் டோட்டல் வந்து இந்த 2.5 பில்லியனாக நெட் அவுட்ஃப்ளோ இருக்குது. இன்ஃப்ளோ வரைக்கும் இன்ஃப்ளோலையும் பாத்தீங்கன்னா பெரிய இந்த முக்கியமான 4 ஷேர்ஸ் தவிர டயலாக், செலிங்கோ இன்சூரன்ஸ், உங்கள் AHUNன்றது, மற்றது ஆக்சஸ், இந்த 4 தவிர மற்ற ஷேர்ஸ்ல பெரிய பையிங் இல்லை. முழு மாதத்துக்குமே பையிங் வந்து சில மில்லியன் ரூபாவில தான் இருக்கு. அப்ப ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான பங்களிப்பு வந்து காணப்பட இல்லை என்று சொல்லலாம். செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் பிப்ரவரி மாதத்துல கூடின குரல் வந்து வங்கிகள்ல தான் ஏற்பட்டது, 14.6 பில்லியன். அடுத்த 2ஆம் இடம் வந்து கேபிட்டல் குட்ஸ், அதுல முக்கியமாக ஜான் கீல்ஸ் 11.3 பில்லியன். 3ஆம் இடம் வந்து ஃபுட் அண்ட் பிவரேஜ்ல வந்து 7.2 பில்லியன். இது வந்து பிரவுன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இதுல முக்கியமான பங்களிப்பு செய்யறது. அது தவிர மில்ஸ்டா விலையம் வந்து ஓரளவுக்கு அளவு வந்து அவதானிக்கப்பட்டது. மற்றது இந்த பிளான்டேஷன் கம்பெனிஸ் எல்லாமே இதுக்குள்ள வரும். பிளான்டேஷன் கம்பெனி பங்குகளையும் பிப்ரவரி மாதத்துல ஓரளவுக்கு விலை அதிகரிப்பு வந்து காணக்கூடியதாக இருந்தது. சரி, விலையில புரள்வு காணக்கூடியதாக இருந்தது. பிப்ரவரி மாத கடைசியில பங்கு சந்தையில சரிவு ஏற்படையில் எல்லா ஷேர்ஸ்லையும் ஓரளவுக்கு நெகட்டிவான சூழல் தான் காணப்பட்டது. அப்ப இந்த பிப்ரவரி மாதத்துல இண்டெக்ஸ், இந்த ஒவ்வொரு செக்டருக்கும் இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இண்டெக்ஸை பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஆகக்கூடிய வளர்ச்சி வந்து 7.9% இன்சூரன்ஸ் செக்டர்ல, முக்கியமா வந்து செலிங்கோ இன்சூரன்ஸ்ல ஏற்பட்ட விலை அதிகரிப்பால இந்த வளர்ச்சி வந்து காணப்பட்டது. அது தவிர பாத்தீங்கன்னா மிச்ச எல்லா செக்டர்லையும் பொதுவா வந்து ஒரு வளர்ச்சி, ஒரு வீழ்ச்சியை தான் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதத்தை பார்த்தோம்னு சொன்னால் கணக்க டிவிடெண்ட்ஸ், பங்கு லாபங்கள் அறிவிக்கப்பட்ட ஒரு மாதம் என்று சொல்லலாம். இதுல வந்து சிலது இன்னும் எங்களுக்கு டிவிடெண்ட் இருக்குது. இப்ப நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 4ஆம் தேதி எல்பி ஃபினான்ஸ், லைட், அலையன்ஸ் ஃபைனான்ஸ் போன்ற நிறுவனங்கள்ல டிவிடெண்ட் இன்றைக்கு நிறைவடைஞ்சிருக்குது.
நாளைக்கு வந்து மஸ்கெலியா நமனுக்குள்ள கேகோல் பிளான்டேஷன்ல டிவிடன் நாளைக்கு நிறைவடைய இருக்குது. நாளண்டைக்கு சிலோன் டொபாக்கோ, சாரி ரிச்சர்ட் பீரிஸ் எக்ஸ்போர்ட், நேஷன்ஸ் ட்ரஸ்ட் பேங்க் எல்லாம் இந்த வாரத்துல நிறைவடைய இருக்குது. மற்றதில் வந்து அடுத்த வாரத்துல பைரா ஃபார்ம்ஸ், யூனியன் அஷூரன்ஸ், நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க், பிறகு மாத கடைசியில HNB கமர்ஷியல் பேங்க், ஃபைனான்சியல் பேங்க் எல்லா டிவிடென்ஸும் இருக்குது. அப்ப இன்னும் வந்து கம்பெனிகள் வந்து இவ்வளவு விலைச்சரிவுக்கு பிறகு டிவிடெண்டோட ட்ரேட் ஆகிறத பார்க்கலாம். மற்றது பார்த்தோம்னு சொன்னா முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சொல்லி பார்க்கல. இந்த மாதத்துல 2 ரைட்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. மார்ச் மாதம் 20ஆம் தேதி HNB ஃபைனான்ஸ் என்ற ரைட்ஸுக்கு பேமெண்ட் இருக்குது. அடுத்த மாசம் ஏப்ரல் மாதத்துல 10ஆம் தேதி லங்கம் டெவலப்மெண்ட்ஸ் இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் வந்து பேமெண்ட்ஸ் இருக்குது. இதை தவிர சப்டிவிஷன் என்று சொல்லி சொல்லுவோம், பங்குகளை பிரிக்கிறதுன்னு சொல்லி சொல்லலாம். வட்டோல பிளான்டேஷன் என்று சொல்லப்படுற நிறுவனத்தின் பங்குகள் வந்து 1க்கு 5ஆக, ஒரு பங்கு 5 பங்காக பிரிக்கப்பட்டது. இந்த விஷயம் வந்து முடிவடைஞ்சு 3ஆம் தேதி நேற்றைக்கு வந்து ஷேர்ஸ் ட்ரேட் பண்ணப்பட்டது. ஞாபகம் இருக்கும், வட்டோல வந்து முந்தி 140 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிற ஒரு ஷேர் இப்ப இந்த சப்டிவிஷனுக்கு பிறகு 28 ரூபாயில ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட நினைக்கிறேன். நேற்றைக்கு 5 மடங்காக விலைகள் குறைஞ்சது. உங்கள்ட்ட 100 ஷேர் இருந்தா 500 ஷேர் ஆயிருக்கும். 140 இருந்த விலையும் வந்து 28ஆக குறைவடைஞ்சிருந்தது. மாசம் வந்து இதே மாதிரி 1க்கு 5 என்ற சப்டிவிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இன்னும் வந்து டேட்ஸ் ஒன்றும் சொல்லப்பட இல்லை. மற்றது வந்து இந்த லங்கா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்ற ஒரு IPO அனௌன்ஸ் பண்ணப்பட்டு இன்னும் அது ஒரு முடிவும் இல்லாமல் இருக்குது. அதுல வந்து இப்ப நேற்றைக்கு அரசாங்கம் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில அரசாங்கம் வந்து இலங்கை மின்சார சபை, இலங்கை எலக்ட்ரிசிட்டி போர்டு, இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துற இல்லை என்ற ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த லங்கா டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் இலங்கை அரசாங்கத்தின் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு குறிப்பிடத்தக்க அளவில உரிமையான ஒரு நிறுவனம். அப்போ வந்து அவை வந்து இதை பங்கு சந்தையில பட்டியலிடுறதுக்கு அனுமதிப்பினமான்னு தெரியல. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். நான் ஆரம்பத்தில் பற்றி சொன்னேன், பங்கு சந்தை வீழ்ச்சி அடைகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஒரு விதத்துல பங்கு பெற்றும் தாக்கம் செலுத்தும். அது எப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடினா பங்கு சந்தையில விலைகள் குறையும். அது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வேற வேற இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சு கொண்டு இருக்கு. இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சு கொண்டு இருந்தால் 2 விதமான பெனிஃபிட் இருக்கு. ஒன்று வந்து இப்ப நீங்க வந்து விரும்பினா ஒரு நிறுவனத்துல கடன் வாங்கி கூட ஷேர்ஸை வாங்கலாம். ஏன்னா கடனுக்குரிய வட்டியை விட பங்கு சந்தையில வர ரிட்டர்ன் வந்து கூட நோமலா. அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவா கேட்க மாட்டோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடவா இருந்தா அப்படி நடக்காது. நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் நிறுவனங்களுக்கும் ஃபைனான்ஸ் காஸ்ட் குறையும். அப்ப வேண்டிய லாபம் ஈட்டுற தன்மை வந்து கூடும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைவா இருக்கேக்கில்ல மக்களும் வந்து அதிக பணப்புழக்கத்தில ஈடுபடுகிறோம். ஏன்னா சேவிங்ஸ் வந்து பெரிய ரிட்டர்னை தராது. முக்கியமா வந்து பிக்ஸ் டிபாசிட்ல காசு போடுறாங்களுக்கு எல்லாம் இப்ப 10% வித்ஹோல்டிங் டேக்ஸ் வரப்போகுது. மற்றது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவா இருக்கிறபடியா நார்மலா வந்து யாரும் பெருசா பிக்ஸ் டிபாசிட்ல காசு போட விரும்ப போறது இல்லை. அந்த காசு ஒன்றில் வர்த்தக முயற்சிகள்ல இன்வெஸ்ட் பண்ணப்படும். புதிய வர்த்தகங்கள்ல ஈடுபட பார்க்கலாம். இது என்ன சொன்னா பங்கு சந்தைக்கு தான் நார்மலா வர வேண்டி இருக்கு. அப்ப அந்த சைட்ல பார்க்கலையும் பங்கு சந்தையில வீழ்ச்சி ஏற்படுறதுக்கு ஒரு காரணமும் இல்லை. மற்ற இது வந்து ஈல்க்கு சொல்லிடலாம். பார்த்தா தெரியும், நீண்ட கால கடன் முறைகள் 20 வருஷத்துக்குரிய கடன் முறைக்குரிய வட்டி வீதம் கூட 11.7% என்ற அளவுக்கு குறைஞ்சிட்டு 2020 வருஷம் சொன்னா இன்றைக்கு 2025 2045ஆம் ஆண்டுல முடிய போற பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 11% தான் இருக்கு. இப்ப அண்மையில இஷ்யூ பண்ணப்பட்டதெல்லாம் 2030ஆம் ஆண்டுல வர போற பாண்ட்ஸ், மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸ் 10.6%, 11% என்ற அடிப்படையில தான் புது சென்ட்ரல் பேங்க் இந்த ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டது. அப்போ ஒரு ட்ரெஷரி பாண்ட்ல காசை போட்டு 5 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கு வித்ஹோல்டிங் டேக்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு வித்ஹோல்டிங் டேக்ஸ் இல்லை, ஆனா டேக்ஸபிள். அப்ப இப்படி முதலீடு செய்யறது வந்து பெரிய ரிட்டர்ன் தராது. அப்ப அந்த விதத்துல பாக்கல மார்க்கெட்ல செல்லிங் வரதுக்கான காரணம் இல்லை. மற்றது வந்து AWPLR நார்மலா இதை பேஸ் பண்ணி தான் பேங்க் கடன் கொடுக்கும். அப்ப இது வந்து இப்ப 8.36% இருந்தது கடந்த வெள்ளிக்கிழமை. சாரி AWPLR அவரேஜ் வெயிட்டட் பிரைம் லெண்டிங் ரேட் என்று சொல்லுவோம். இது வந்து இந்த
பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முடிவடையக்கில்ல 8.36% காணப்பட்டது. குறைஞ்ச ஒரு வீதம் என்று சொல்லலாம். இந்த கிரைசிஸுக்கு முதல் என்ன நிலைமையில் இருந்ததோ அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்ப இன்னும் இதுல ஒரு வீழ்ச்சி ஏற்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். அப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. மற்றது கரன்சி டாலரை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கலாம் 297 என்ற மட்டத்துல மெயின்டைன் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 296 97 என்ற மட்டத்துல இப்ப இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கும் இருக்குது. 295 96 என்ற மட்டங்கள்ல இருக்குது. அப்ப வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிச்சா பிறகு எல்லாரும் எதிர்பார்த்த டாலர் அதிகரிக்கும் என்று சொல்லி, ஆனா அப்படி நடக்க இல்லை. ஓரளவு கட்டுப்படியான நிலைமையில தான் இருக்குது. மற்றது நாட்டின் இன்ஃபிளேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ளிக்கிழமை அனௌன்ஸ் பண்ணுவேன் கிளம்பு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் மறை 4.2% -4.2% கொழும்பு இன்ஃபிளேஷன் இருக்குது. ஜனவரி மாதத்துக்குரிய நேஷனல் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவோம். நாடளாவிய பணவீக்கம் மறை 4% இருந்தது. இதுல முக்கியமான காரணி முக்கியமாக பங்களிக்கிற காரணி மின்சார கட்டணத்தில் ஏற்பட்ட விலை குறைவு. மின்சார கட்டணத்தை தவிர மற்ற சில பொருட்கள் விலைகளும் குறிப்பிடத்தக்க அளவில் குறைஞ்சிருக்குது. முக்கியமா இந்த உணவுப் பொருட்கள்லயும் சில பொருட்கள் விலைகள் குறைஞ்சிருக்கு, சிலது கூடி இருக்குது. அப்ப ரெண்டு பகுதியிலையும் பார்க்கல இன்ஃபிளேஷன் போன வருஷத்தோட ஒப்படைக்கல இந்த வருஷம் குறைவாக காணப்படுது. அடுத்தது டூரிசத்தை பொறுத்த வரைக்கும் டூரிசம் நல்ல ஒரு பிக்கப் பண்ணியிருக்கு ஜனவரியில. பிப்ரவரி மாதத்திலையும் ஆல் டைம் ஹை என்று சொல்லலாம். 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு அதிகமான நம்பர் அச்சீவ் பண்ணப்பட்டிருக்கு. டூரிஸ்ட் அரைவல்ஸ்ல ஜனவரி மாதம் 2.5 லட்சம் டூரிஸ்ட், பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 2,40,000 டூரிஸ்ட் வந்திருக்கணும். அடுத்த மாதங்கள்லையும் போன அதாவது 2018ஆம் ஆண்டு தான் எங்களுக்கு ஆகக்கூடிய டூரிஸ்ட் இலங்கை வரலாற்றுல வந்தது. அப்ப அதை விட கூடின ஒரு நம்பர் எதிர்பார்க்கப்படுது. அரசாங்கம் 3 மில்லியன் டூரிஸ்ட் எதிர்பார்க்கினோம். ஆனா 3 மில்லியன் அடைய முடியாம போனாலும் ஓரளவுக்கு அதுக்கு கிட்டின ஒரு தொகையை அடையக்கூடிய மாதிரி இருக்கும் என்றதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. மற்றது பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் சொல்லுவோம். சென்ட்ரல் பேங்க் ஒவ்வொரு மாசம் வெளியிடுறது. இது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர், கட்டுமான தொழில்துறைக்குரியது. ஓரளவு வளர்ச்சி அவதானிக்கப்பட்டிருக்கு. போன மாதத்தை விட இந்த மாதம் வளர்ச்சி இருக்கா. இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான வளர்ச்சியாக தெரியலாம். வளர்ச்சி இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கொழும்பு பகுதியிலே சரி, நாட்டுல வேற பகுதிகளிலும் சரி, புதிய புதிய கட்டுமானங்கள் ஈடுபடினோம். அது முக்கியமான காரணம் வர்த்தக வாய்ப்புகள், முக்கியமா டூரிசத்தோட சம்பந்தப்பட்ட வர்த்தக வாய்ப்புகள் உருவாகி இருக்குது. புதிய முதலீடுகள் செய்யணும். அடுத்த வங்கிகளும் புதிய கடன்களை கொடுக்குது. அப்ப அந்த சைட்ல வர்த்தக முயற்சிகள் நாட்டுல கூடி இருக்குது. அப்ப இதோட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கான வருமானங்களும் கூடணும். அதாவது இந்த கட்டுமான தொழில்துறையில சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோட வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க வேண்டும் என்றதுதான் இதுல எங்களுக்கு விளங்குற விஷயம். மற்றது எங்களோட எக்ஸ்டர்னல் செக்டர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம், ஏற்றுமதி இறக்குமதி. அதை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா டிசம்பரை விட ஜனவரியில எங்களோட இறக்குமதி குறைஞ்சிருக்கு. 1.7 பில்லியனாக குறைஞ்சிருக்கு. அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஏற்றுமதியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா இங்க 1.9ல இருந்து 1.7 கிட்டத்தட்ட 100 மில்லியனோட கூடிய தொகையான இறக்குமதி குறையல. ஏற்றுமதி கிட்டத்தட்ட 50 மில்லியன் தான் குறைஞ்சிருக்குது. ரெமிட்டன்ஸும் டிசம்பரை விட ஜனவரியில குறைஞ்சிருக்கு. நம்மள டிசம்பர்ல இந்த சீசனால கொஞ்சம் ரெமிட்டன்ஸ் கூட வரும். இந்த ஜனவரி மாதத்துல குறைஞ்சிருக்குது. டூரிசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்க தெரியும், டிசம்பரோட ஜனவரி கூடி இருக்குது. நம்மள ஜனவரியை விட பிப்ரவரி இன்னும் கூட வர வேணும். பிப்ரவரியோட மார்ச் இன்னும் கூட வரும். நம்மள மார்ச் நல்ல ஒரு காலம் சொல்லலாம் டூரிசத்துக்கு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாசமும் நம்மள டூரிசம் அதிகமாக காணப்படுற ஒரு கால பகுதி. இப்போ எங்களோட ஓவரலா பார்க்கல எங்களோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ரிசர்வ் கண்ட்ரிபியூஷன் எல்லாம் பாசிட்டிவாகத்தான் இருக்கு. நாட்டுல ட்ரேட் டெபிசிட் 730 மில்லியன், போன மாதத்தை விட 50 மில்லியன், கிட்டத்தட்ட 90 மில்லியன் வர்த்தக மீதி குறைஞ்சிருக்குது. அதே நேரம் எங்களுக்கு வருமானங்களும் கூடி இருக்குது. அப்போ ஓவரலா பார்க்கல எங்களுக்கு சாதகமான தன்மை காணப்படுது. அப்ப ரிசர்வை பொறுத்த வரைக்கும், நாட்டில இருக்கிற நிதி கையிருப்பை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்துக்குரிய தகவலாம் எங்களுக்கு இருக்கு. உத்தியோகபூர்வமாக 6.1 பில்லியன். இப்ப இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய நான் ஜஸ்ட் எஸ்டிமேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, IMF எங்களுக்கு
ஆஹ், 4வது தவணைக்குரிய கட்டணத்தை தந்திருக்கிறோம், சரி கடனை தந்திருக்கிறோம். 4வது தவணைக்குரிய கடன் 334 மில்லியன் டாலர்ஸ் வந்து தந்திருக்கிறோம். அது வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து அதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த காசை சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட எங்களோட ரிசர்வ்ஸ் வந்து பிப்ரவரி மாதத்துல 6.4 பில்லியனாக வந்திருக்க வேணும். அப்ப நாங்க முதல்ல வந்து 1.7 பில்லியன் அளவில் குறைஞ்ச மட்டத்தில் இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 6.4 பில்லியன் அளவுக்கு வந்திருக்கிறோம். இதுல வந்து IMF பங்களிப்பு கிட்டத்தட்ட 300 மில்லியன் 330 மில்லியன் படி 4 கடன் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் அளவிலான 1.2 இல்ல 1.3 பில்லியன் அளவிலான தொகை வந்து IMF வழங்கப்பட்டிருக்கு. உண்மையா IMF எங்களுக்கு தர காசை விட IMF எங்களுக்கு வழங்குற சர்டிபிகேஷன் சொன்னா ஒரு இலங்கை வந்து சரியான திசையில தான் போகுதுன்ற ஒரு உத்தரவாதம் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் IMF இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்க இதில் பார்த்து தெரியும், 2 விஷயம் இதுல இருக்குது. ஒன்று வந்து வெஹிக்கிள் இம்போர்ட்ஸ். ஜனாதிபதி அண்மையில ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்லிமெண்ட்ல சொல்லியிருந்தார். அதன்படிக்கு இந்த வாகன இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 117 மில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான இறக்குமதி கட்டளைகள் தான் ஆக்கள் வந்து கோரியிருக்கிறோம் என்றது ஜனாதிபதியின் கருத்து. நாங்க வந்து முதல் நிகழ்ச்சியில காய்ச்சிருந்தாங்க. இந்த வருஷத்துக்கு அரசாங்கம் எதிர்பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படலாம் என்று சொல்லி. அப்ப இவ்வளவு காலம் இறக்குமதி இல்லாம இருந்த சூழல்ல திடீரென்று இறக்குமதி அனுமதி கேட்கல, கேள்வி வந்து கொஞ்சம் கூடவாகத்தான் இருக்கும். அப்ப இது ஜனாதிபதி வந்து இந்த கருத்தை சொன்னது வந்து பிப்ரவரி மாத கடைசியில. அப்ப பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 117 மில்லியன் அளவிலான தொகை தான் பதியப்பட இருக்குது. மார்ச்லேயும் வந்து கிட்டத்தட்ட அதே அளவான தொகை வரும் என்று சொல்லி நம்மளா எதிர்பார்க்கலாம். அப்ப எங்களுக்கு இன்னொரு 10 மாதத்துல முதல் மாதங்களோட கொஞ்சம் கூடவாகவும் பிறகு ஓரளவுக்கு குறைஞ்சு அப்புறம் திருப்பி ஒரு பிக்கப் பண்ண நிலைமையை காணலாம். கிட்டத்தட்ட மத்திய வங்கியின் கருத்தின் அடிப்படையிலையும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 1 பில்லியன் அளவிலான பெறுமதிக்கு வாகன இறக்குமதி இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த IMF ப்ரோக்ராம் அல்லது இந்த டூரிசம் டெவலப்மெண்ட் விஷயங்களை பார்க்கல, இது வந்து பாரிய அளவில் எங்கிற கரன்சியில தாக்கம் செலுத்தாதுன்றதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. மற்றது வந்து இப்ப நாங்கள் முதலே கழிச்ச மாதிரி புது ப்ரொஜெக்ட்ஸ், புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாட்டுக்குள்ள வந்து என்று சொன்னால் இந்த என்ன சொல்ல, இந்த வாகன இறக்குமதியால் வரப்போற தாக்கத்தை வந்து ஓரளவுக்கு சமாளிக்கலாம். மற்ற கூட வலதுகை பக்கத்துல காட்டப்பட்டிருக்கிறது வந்து IMF இந்தியன் ஸ்டேட்மெண்ட். IMFல வந்து பீட்டர் ப்ரூ என்று சொல்லப்படுற IMF மிஷன் என்ற தலைவர், அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில வந்து சொல்லப்பட்ட விஷயம்தான் இந்த இலங்கை வந்து அவை எதிர்பார்த்ததை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்குது என்றது. அது வந்து IMF வந்து சில டார்கெட்ஸ் பிக்ஸ் பண்ணியிருந்த அரசாங்கம் வந்து சில டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணினாத்தான் அந்த கடன் தொகையின் பகுதியை கொடுக்கறதுன்றதான் நார்மலா IMF பிளான். ஸோ அந்த அடிப்படையில பார்க்கல வந்து IMF அந்த எதிர்பார்ப்புகளை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தவை என்றதுதான் விளக்கம் சிம்பிளா சொல்லணும்னு சொன்னார். இப்ப பிரச்சனை சொன்னா இப்ப இனி வரும் கால பகுதியிலையும் இதை மெயின்டைன் பண்ண வேணும். இந்த IMF ப்ரோக்ராம் நார்மலா 3 இயர்ஸுக்கு 3 வருஷத்துக்கு உரிய ப்ரோக்ராம். 2023ஆம் ஆண்டு மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணினது. இதுல பார்த்து தெரியுங்க, இலங்கையோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து எங்களுக்கு 2023 மார்ச்ல கிடைச்சது. அதெல்லாம் இந்த IMF ப்ரோக்ராம் அப்ரூவ் பண்ணப்பட்டது. அப்ப இது 2026ஆம் ஆண்டு மார்ச் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் போகும். இன்னொரு 1 வருஷத்துக்கு போகும் கிட்டத்தட்ட. எங்களுக்கு வந்து இப்போதைக்கு 4 இன்ஸ்டால்மெண்ட் கிடைச்சிருக்குது. 1.2 பில்லியன் கிட்டத்தட்ட அரைவாசி காசு கிடைச்சிருக்குது. இன்னும் இதே அளவு தொகை வந்து எங்களுக்கு கிடைக்க இருக்குது. அது வந்து இப்ப இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும், இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து IMF அந்த டார்கெட்ஸை மெயின்டைன் பண்ணினா தான் எங்களுக்கு அந்த மிச்ச காசு கிடைக்கும். இதுதான் சர்வதேச அளவில் இலங்கைக்கான ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரும். இலங்கையில முதலீடு செய்யலாம், இலங்கை ஒரு முதலீட்டுக்கு பாதுகாப்பான நாடு என்ற ஒரு அங்கீகாரம் வந்து இந்த IMF ப்ரோக்ராம் இருக்கும் வரைக்கும் தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இதுவரைக்கும் பட்ஜெட்டும் வந்து IMF கட்டுப்பாட்டுக்கு உள்ளதான் இருக்குது. ஸோ பொதுவாக வந்து சாதகமான தன்மை தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கிற ப்ரொஜெக்ட்ஸ். இன்னும் வந்து ஜனாதிபதி வந்து இந்த மாத கடைசியில ஜப்பானுக்கு போற மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. அதுல வந்து ஜப்பான் என்ன மாதிரியான ப்ரொஜெக்ட்ஸ் எங்களுக்கு செய்வீங்க தெரியல. மற்றது வந்து ஹார்பர் ப்ரொஜெக்ட். சில நாடுகள் வந்து இலங்கையின் துறைமுகங்கள்ல முதலீடு செய்யறதுக்கான விருப்பம் தெரிவிச்சிருக்கின்ற மாதிரியான சில நியூஸ் வந்து அண்மையில கிடைச்சிருந்தது.
ஸோ அதுவும் வந்து இலங்கைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை இருக்கிற அமைவிடம் காரணமாக வந்து இந்த ப்ரொஜெக்ட்ஸ் போர்ட்ஸ் துறைமுகங்கள் சம்பந்தமான வர்த்தகத்துக்கு நல்ல வாய்ப்பான ஒரு நாடு. அடுத்து வந்து இப்ப இந்த குளோபல் பவர்ஸ் என்று சொல்லுவோம், உலகளாவிய ரீதியில உள்ள அந்த வர்த்தக கேந்திரங்கள் என்று சொல்லலாம். மறுபடியும் வந்து வர்த்தக முறைமைகள் வந்து இந்த இப்போ உள்ள நிலைமைகளால மாறலாம், கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு வருதுன்னு சொல்லலாம். முக்கியமா வந்து இப்ப இந்த ட்ரம்ப் அமெரிக்காவில் எடுக்கிற சில முடிவுகள் வந்து சில வேளையில வர்த்தகங்களை ஆசியாவில வேற திசைக்கு நகர்த்தலாம். அதுல சில வேளையில எங்களுக்கு சில வாய்ப்புகளும் கிடைக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில சில புது பிசினஸ்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்தது இறுதியா பார்த்தோம்னு சொன்னா இந்த பேங்க்ஸ், இதுலதான் இப்ப முக்கியமாக கதைக்க வேண்டிய விஷயம். வங்கிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல பார்க்கலாம் ப்ராஃபிட் ஃபார் ஈக்விட்டி ஹோல்டர்ஸ். இதுல வந்து இந்த டார்க் ப்ளூவுக்கு பிறகு லைட் ப்ளூவில் காட்டியிருக்கோம். கமர்ஷியல் பேங்க் இந்த வருஷம் 55 பில்லியன் ரூபாய் லாபம் விளைச்சிருக்குது. அதே நேரம் HNB வந்து 43 பில்லியன் லாபம் விளைச்சிருக்குது. சம்பத் பேங்க் 28 பில்லியன், நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் கிட்டத்தட்ட 10 பில்லியன், செலான் பேங்கும் அதே 10 பில்லியன், டிஎஸ்சிசி கிட்டத்தட்ட 10 பில்லியன். அப்ப NDB, செலான், டிஎஸ்சிசி 3 வங்கிகளும் கிட்டத்தட்ட ஒரே அளவிலான லாபம் விளைச்சிருக்குது. நேஷன்ஸ் ட்ரஸ்ட் கூட 16 பில்லியன். அடுத்தது வந்து பேனேஷியா பேங்க் கிட்டத்தட்ட 4 பில்லியன் ரூபாய். இதுல வந்து டிஎஸ்சிசியை தவிர மிச்ச 7 வங்கிகளுக்கும் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சொல்லுவோம், ISB சொல்ற இலங்கை கடன் பத்திரங்களை மறுசீரமைச்சதன் மூலமாக வந்த சில ஒன் ஆஃப் பெனிஃபிட் சொல்லுவோம், ஒரு முறை மட்டும் கிடைக்கிற லாபமும் இதுல உள்ளடங்கி இருக்குது. அது ஒவ்வொரு வங்கிக்கும் வங்கி வித்தியாசம். ஆனா இதுல வந்து நாங்கள் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா அடுத்த வருஷம் இதே அளவிலான லாபத்தை அடைகிறது கஷ்டம். ஏனென்றால் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒன் ஆஃப் பெனிஃபிட்ஸ், இந்த இந்த ISB இன்டர்நேஷனல் சவரின் பாண்ட் ரீஸ்ட்ரக்சரிங்கால வந்த ப்ராஃபிட்ஸை இதுல இருந்து ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ப்ராஃபிட்ஸ் அரைவாசியா குறைஞ்சா கூட அது வந்து போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட சமனாகவோ அல்லது கூடினதாகவோ தான் இருக்கும். அடுத்த எல்லா வங்கிகளுக்கும் அதே அரைவாசி அளவிலான தொகை வந்து இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கால வேற இல்லை. அது ஒரு விஷயம். இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இதுல வந்து ஒரு சில வங்கிகள்ல 50% ஆகும், சில வங்கியில அரௌண்ட் 30% ப்ராஃபிட்ஸ் வந்து இந்த ரீஸ்ட்ரக்சரிங்ல வந்தது. அப்ப அதை நீக்கிட்டு பார்த்தா கூட ஸ்டில் வந்து பேங்க் வந்து நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்குது. அடுத்தது என்ன சொன்னாலும் இந்த நெட் அசெட் பெர் ஷேர் நீங்க இதில் பார்க்கலாம். கமர்ஷியல் பேங்கை பொறுத்த வரைக்கும் 174 ரூபா நெட் அசெட் பெர் ஷேர் இருக்குது. HNB பொறுத்த வரைக்கும் 487 ரூபாய் இருக்குது. சம்பத் பேங்க்ல 151 ரூபாய் இருக்குது. இப்படி ஒவ்வொரு வங்கிகள்லையும் இந்த நெட் அசெட் பெர் ஷேர்ன்றது இப்ப இந்த கடன் மறுசீரமைப்பு விஷயங்கள் முடிவடைஞ்சபடியால் இது குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில வழியில இந்த முறை பே பண்ற டிவிடெண்டால கொஞ்சம் குறையலாம். உதாரணத்துக்கு இப்ப கமர்ஷியல் பேங்கை பொறுத்தவரைக்கும் 9 ரூபா 50% டிவிடெண்ட் பே பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வேண்ட லாபம் வந்து குவார்டருக்கான லாபம் வந்து தச்சில 9 ரூபா 50% குறைவாக இருந்தால், ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் ஃபுல்லாவே வேண்ட EPS வந்து 34 ரூபா. அப்ப 4 குவார்டருக்கு 34 ரூபான்னு சொன்னா கிட்டத்தட்ட 8 ரூபா வச்சிருந்தான் ஒரு குவார்டருக்கான வேண்ட லாபம். அப்ப 9 ரூபா 50% டிவிடெண்ட் பே பண்ணினா கொஞ்சம் நெட் அசெட் குறையும். அதை தவிர பேரியாவிலான வீழ்ச்சி வாரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிக்கா கொஞ்சம் நெட் அசெட் குறையும், ஏன்னா அந்த ரீவேல்யூவேஷன் சைட்ல கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்ற அடிப்படையில நெட் அசெட் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப மார்க்கெட்ட விலைகள் குறையல பார்த்தால் நெட் அசெட் என்று சொல்லப்படுற தேறிய சொத்துக்கள் ஒப்படைகள்ல சந்தைக்கான விலை வந்து குறிப்பிடத்தக்க விலை குறைவாகத்தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னா இன்றைக்கு NDB பேங்கை பொறுத்த வரைக்கும் 199 ரூபா நெட் அசெட் இருக்கிற பேங்க் 108 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. HNB 450 ரூபாய்க்கு நெட் அசெட் இருக்கிற HNB இன்றைக்கு 305 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. அப்ப குறிப்பிடத்தக்க அளவு இடைவெளி இருக்குது அதுல. அப்ப அவ்வளவு இடைவெளி வந்து இருக்க வேண்டிய தேவை இல்லை. மற்றது இதுல வந்து வங்கிகளை ஒப்பிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லி. இது ஒரு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் மட்டும்தான். ஸோ இதோட வந்து இந்த ப்ரெசன்டேஷன் நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். உங்களோட கேள்விகள் பார்க்கலாம். நிறைய நல்ல கேள்விகள் இருந்தது. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை உங்களை கேள்விகளை ஷேர் பண்ணுங்க. அப்ப நாங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் கதைக்கலாம். இதுல வந்து சில கேள்விகள் இருக்கு. மார்க்கெட் RSI பற்றி கேட்டிருக்கீங்க. மார்க்கெட் RSI வந்து
இந்த கிராஃப் வந்து இன்னைக்கு மார்னிங் நான் எடுத்தது. மார்னிங் வந்து ஆர்எஸ்ஐ வந்து கிட்டத்தட்ட 38 இருந்திருக்குது. நான் நினைக்கிறேன் க்ளோசிங் ஆர்எஸ்ஐ வந்து இன்னும் குறைவாக இருக்கும். அதை நான் பார்த்துட்டு சொல்றேன் நிகழ்ச்சி முடியறதுக்கு இல்லை. மார்க்கெட் ஆர்எஸ்ஐ இன்றைக்கு க்ளோஸ் பண்ணிக்கல வந்து right, 37 தான் இருக்குது. ஓகே, பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. 37 மட்டத்துல தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஓவர் சோல்ட். 30க்கு கீழே வரைக்கும் ஓவர் சோல்டுக்கு வரும். இது 30க்கு கீழே வரை இல்லை, அந்த மட்டத்துல தான் இருக்கு இன்னும். மார்க்கெட்ல வந்து பையிங் சென்டிமெண்ட் வரணும்னு சொன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து வரணும். நாட்டுல வந்து புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, அல்லது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இல்லாட்டி வந்து இப்ப முக்கியமா வந்து போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் அப்பாமன்னு எதிர்பார்க்கணும். அதுக்கான என்ன காரணம்னு சொன்னால், போர்ட் சிட்டி வந்து இலங்கையில 2015 கம்ப்ளீட் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. இப்ப 2025 ஏன்னா 2015 அந்த கடலுக்கு மண் நிரப்பி அதை உருவாக்கியாச்சு. அதுக்கு பிறகு இப்ப சின்ன சின்ன பிசினஸ் தான் இப்ப நடந்துருக்கு. இன்னும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றும் வேற இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருதுன்னு சொன்னா அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொண்டு வரும். அப்ப அது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல. பிஓசி இந்த குவார்டர்லி ரிப்போர்ட் ஏன் வேதனை கேட்டீங்க. பிஓசி வந்து சில டிபெஞ்சர்ஸ் பட்டியலிடப்பட்டிருக்கு. அதாலதான் பிஓசி இலங்கை பங்கு சந்தையில வந்து குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட், ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணினோம். அந்த டிபெஞ்சர்ல இன்வெஸ்ட் பண்ணினாக்கள், கடன் பத்திரங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணினாக்கள், அதை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்காக அதை வெளியிடலாம். ஈவன் எலக்ட்ரிசிட்டி போர்டு டிபெஞ்சர்ஸும் பங்கு சந்தையில் இருக்குது. அவையும் வெளியிட்டு கொண்டாதான் அண்மையில கொஞ்ச நாளா வேண்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வார இல்லை. இருக்கீங்க டேர்ன் ஓவர் வந்து குறைவா இருக்குது, விலைகள் குறையுது. உண்மையா டேர்ன் ஓவர் குறைஞ்சதால தான் விலை குறையுது. டேர்ன் ஓவர் கூடினா விலை குறையாது. அதாவது மகள பயங்கி இருந்ததுன்னு சொன்னால் விலைகள்ல பெரிய வீழ்ச்சி ஏற்படாது. மற்றது வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய ஆர்வமாக உள்ளனர். ஆனால் முதலீடு தொடர்பான அறிவை பெற்றுக் கொள்வது எப்படி? ஒரு அக்கௌண்ட் திறக்கிறது பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இலவசமாக செய்யக்கூடிய விஷயம். நீங்க வந்து உங்களோட பேர்ல அக்கௌண்ட் திறக்கலாம், செய்து கொஞ்சம் காசை இன்வெஸ்ட் பண்ணி போட்டு பார்க்கலாம். இப்ப நீங்கள் வந்து நாங்க படிச்சுட்டு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னா அது சாதகமான விஷயம் இல்லை. ஸோ வந்து இது வந்து இப்போ ஒரு சைக்கிள் ஓடி பழகிற மாதிரி. ஒரு சைக்கிள் ஒன்று வச்சுன்னா சைக்கிள் எப்படி நாங்கள் எறிந்து ஓடி பழகிற மாதிரி பங்குச்சந்தையில வந்து ஒரு சின்ன தொகையை இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து முதலீடு செய்யலாம். அதை தவிர இப்ப சிஎஸ்சியால சில நிகழ்ச்சிகள் செய்யணும், அதுல நீங்க இலவசமாக பங்கு பெற்றலாம். அதன் மூலமாகவும் உங்களோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணி கொள்ளலாம். மார்க்கெட் அவரேஜ் க்ளோசிங் என்று கேட்குறீங்க. நார்மலா வந்து பங்கு சந்தையில ஒரு ஏற்பாடு ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால், கடைசி நிமிஷத்துல லாஸ்ட் மினிட் கடைசி நிமிஷத்துல ஏற்படுற கடைசி மார்க்கெட் வந்து க்ளோஸ் 2:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னா அந்த டைமில் உள்ள ப்ரைஸ் எடுக்கிறேன் இல்லை. என்னன்னு சொன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்திரமான விலை என்று சொல்லிடாது. அப்ப அதுக்காக லாஸ்ட் 1 ஹவர் 1:30 இருந்து 2:30 வரைக்கும் நடந்த டிரான்சாக்சனை எடுத்து பார்த்து അതിന്റെ அவரேஜை தான் நார்மலா க்ளோசிங் ப்ரைஸாக வந்து டிசைட் பண்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எங்களோட க்ளோசிங் இண்டெக்ஸும் வந்து அமையும். இதுக்கு சில கால்குலேஷன்ஸ் இருக்கு, நீங்க வேண்டாம் தேடி பார்க்கலாம். அப்ப அதனாலதான் இந்த மார்க்கெட் நான் முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு உண்மையா லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மினிட் ட்ரேடிங் வந்து 15,870 விட கூடவாகத்தான் இருந்தது. ஆவரேஜ் பண்ணோட தான் அது வந்து குறைஞ்சு இருந்தது. நார்மலா ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் நடக்கிறது. மற்ற நாள்ல பேச நோட் பண்ணப்படுற இல்லை. வங்கிகள் இனி மேலே போகாதான் இருக்கு, அப்படி இல்லை. இப்போதைக்கு ஒரு சின்ன அந்த லாபம் வந்து போஸ்ட் ஏர்னிங்ஸ் ப்ராஃபிட் டேக்கிங் சொல்லி சொல்லுவோம் நாங்கள். வந்து கம்பெனி வந்து இந்த ரிசல்ட்ஸுக்காக தான் விலை கூடினது. இப்போ ரிசல்ட்ஸ் வந்துட்டுது, இப்போ கொஞ்சம் விலை குறையுது. ஒரு இடத்துல இது செட்டில் ஆகி திருப்பி
எக்கனாமி வந்து பாசிட்டிவா அப்பாக இல்லை, அதோட சேர்ந்து டேர்ன் ஆகும். அப்ப இது இப்படியே ரங்குமெண்ட் ஒன்றும் இல்லை. டயலாக்ல ஃபாரின் பாயிங் இருந்தது, அதுக்கான காரணமுமே தெரியாது. பிப்ரவரி மாதத்துல முக்கியமா வந்து டயலாக்ல கூட ஃபாரின் பாயிங் இருந்ததுங்கிற ஸ்டேட்மெண்ட்லையும் பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அது வந்து உங்களுக்கு உங்களோட டெக்னிக்கல் நாலேஜை பொறுத்தது. நீங்க வந்து டெக்னிக்கல் சரியா அப்சர்வ் பண்ணி செய்வீங்கன்னா இந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் விஷயம் தெரியாட்டி செய்யாம இருக்கிறது நல்லது. இல்ல, நிச்சயமா வந்து இந்த குவார்டர்ல வந்த ப்ராஃபிட்டை விட மார்ச் குவார்டர்ல கூட ப்ராஃபிட் செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கட்டாயமா வந்து டிசம்பர் ப்ராஃபிட்டை விட மார்ச் ப்ராஃபிட் குறைவா இருக்கும்னு என்னுடைய கருத்து. ஆனா போன வருஷம் மார்ச் ப்ராஃபிட்டை விட இந்த வருஷம் மார்ச் ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு கிட்ட இருந்தா சரியன்றதான் என்னுடைய கருத்து. அதாவது வந்து போன வருஷம் மார்ச்சை விட இந்த வருஷம் மார்ச் ப்ராஃபிட் கூடவா இருந்தாலே காணும், தச்சிலா குறைஞ்சா கூட. ஏன்னா போன வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல ஏற்பட்ட தளம்பலால வங்கிகளுக்கு வந்து ட்ரேடிங் பெனிஃபிட் அந்த உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் மற்றது வந்து கேபிட்டல் லைன்ஸ் கல்டி என்று சொல்லப்படுற ஷேர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட லாபங்கள் வந்திருந்தது. அது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையேக்குள்ள வர பெனிஃபிட். இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்கனவே குறைஞ்சிட்டபடியா அந்த பெனிஃபிட்டும் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்ப வங்கிகளை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் பேங்க் தான் நான் நினைக்கிறேன் இந்த டிசம்பர் மாதத்துல ஆகக்கூடிய லோன் கொடுத்திருந்தது. அப்ப இந்த லோன் புதிய கடன்களை வழங்குறது மூலமாக அதுல வர வட்டி வருமானங்கள்ல இருந்து வங்கிகள் வந்து லாபத்தை காட்டணும். ஸோ வந்து நான் நினைக்கிறேன் மார்ச் ஜூன்ல வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாட்டியும் செப்டம்பர் மாதத்துல இருந்து நார்மலா வந்து அவன் லாபம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் ப்ராஃபிட்டோட கூடின ப்ராஃபிட் செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாகத்தான் இருக்கும். மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ஆக இல்லை, மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு, அவ்வளவுதான். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1250 புள்ளிகள் அதிகரிச்சிருக்குது. கடந்த 5 மாதத்துல ஒரு மாதத்துக்கு 1250 புள்ளிகள் அதிகரிச்சிருக்குது. இப்ப ஒரு மாதத்துக்கு 600 புள்ளிகள்லாம் சரிவடையுது. அது வந்து நாங்கள் அப்பா ஹைக்கில் எப்படி நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ அது மாதிரி டவுன் ஹைக்கிலையும் ஸ்டெபிலைஸ் ஆகிறன்னு சொல்லி சொல்லுவோம். அல்லது வந்து கரெக்ஷன் அல்லது புல் பேக்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அது வந்து சாதாரணமாக இயக்கிற விஷயம். ஸோ அதை பற்றி நாங்கள் பெருசா worry பண்ண தேவையில்லை. கமர்ஷியல் கிரெடிட் ஏன் இம்பேர்மெண்ட் கூடன்னு கேட்பீங்க. கமர்ஷியல் கிரெடிட் மட்டும் இல்லை, சில வங்கிகள்லையும் கூட இது அவதானிக்கப்பட்டது. அது முக்கியமான காரணம் வந்து இந்த எப்படி நாங்கள் ஐஎஸ்பி ரீஸ்ட்ரக்சரிங் செய்தோமோ அதே மாதிரி இந்த எஸ்எம்இ செக்டர்லயும் வந்து சில ரீஸ்ட்ரக்சரிங் நடந்திருக்குது. எஸ்எம்இ செக்டர்னு சொன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மத்திய வங்கி வந்து சில அறிவுறுத்தல்கள் கொடுத்திருந்தது. அதாவது வந்து வங்கிகள்ல கடன் பெற்று திருப்பி செலுத்த முடியாமல் இருந்த சில கஸ்டமர்ஸ் வங்கிகள வாடிக்கையாளர்கள்ட்ட வங்கிகள்கிட்ட வந்து சென்ட்ரல் பேங்க் சொன்னது வந்து நீங்க அவையோட டிஸ்கஸ் பண்ணி அந்த லோனை திருப்பி செலுத்துறதுக்கான சில ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப சில பேர் வந்து வட்டி கூடன்ற காரணத்தால அவையால வந்து அந்த கடனை செலுத்தி இல்லாம இருந்தது. அப்ப அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கல வங்கி வந்து சில அளவிலான வட்டியை வந்து கேன்சல் பண்ண வேண்டி வந்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களால இம்பேர்மெண்ட் கூடியிருக்கலாம், அல்லது வந்து வேற காரணங்களாலையும் வந்து இம்பேர்மெண்ட் ப்ரொவிஷனிங் வந்து கூடியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவை இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறைஞ்சதுக்கும் இது ஒரு காரணமாக அவதானிக்கப்பட்டது. கமர்ஷியல் கிரெடிட்டுக்கு மட்டுமன்று ஸ்பெஷலா நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்க்கல, பொதுவான ஒரு கருத்து தான் இது. ஸ்டாக் மார்க்கெட்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நீங்க 1000 ரூபாய் கொடுத்து கூட பங்குகளை வாங்கலாம். அதனால வந்து உங்களோட பங்கு தர நிறுவனத்தோட தொடர்பு காய்ச்சி பாருங்க. டேர்ன் ஓவரை பற்றி கேட்டிருக்கீங்க. டேர்ன் ஓவர் வந்து இப்ப பங்கு சந்தையை பொறுத்தவரைக்கும் நான் முதலே விளங்கப்படுத்தினான். பங்கு சந்தையில வந்து விலைகளை தக்க வைக்கிறதுல முக்கியமான பங்களிப்பு செய்யறது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. இன்வெஸ்டர்ஸ் வந்து பங்கு சந்தையை பற்றின பொதுவாக ஒரு பாசிட்டிவ் ஒரு சாதகமான அபிப்பிராயத்துல இருந்தா, அதாவது வந்து பங்கு சந்தை வளர்ச்சி அடையும் என்ற அபிப்பிராயத்துல இருந்தா கூட வாங்குவினோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவா இருந்தாலும் கூட வாங்குவினோம். அப்ப அது இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் சொல்லி சொல்லுவோம். அப்ப அதை வச்சு பார்க்கல வந்து இந்த டேர்ன் ஓவர் வந்து அதிகமா இருக்கிற காலங்கள்ல மார்க்கெட் அப் ஆகும். அதே நேரம் மார்க்கெட் டவுன் ஆகிக்கல அங்க டிமாண்ட் இல்லைன்ற காரணத்தாலதான் மார்க்கெட் டவுன் ஆகுது என்ற ஒரு விஷயம் இருக்குது. டிமாண்ட் இல்லா போனதுக்கான காரணம் ஒரு தற்காலிகமாக ஒரு தெளிவற்ற சூழல். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப எங்களுக்கு ப்ரொஜெக்ட்ஸ் கிடைக்குமா, குயிக்கா கிடைக்குமா இல்லையாண்டெல்லாம் தெரியல. அப்ப
பை பண்றாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அடுத்து ஏற்கனவே பை பண்ணினாக்கள் காசு பிளாக் ஆயிருக்கும், அப்ப மேற்கொண்டு வாங்க முடியாது. அப்ப அது போன்ற காரணங்களால கொஞ்சம் இந்த நாட்கள்ல பயம் குறைவா இருக்கு. அப்ப அதுல வந்து ஷேர்ஸ் ஏற்கனவே வாங்கியிருக்க சில பேர் வந்து வெயிட் பண்ண விருப்பம் இல்லாம செல் பண்ற தன்மையும் இருக்கு, சில பேர் பயந்து விற்கிற தன்மையும் இருக்கு. ஸோ அதுல வந்து மார்க்கெட் டவுன் ஆகுது. டிவிடெண்ட் எக்ஸ்டி என்று சொல்லி சொல்றது, இப்ப டிவிடெண்ட் வந்து நார்மலா எப்படி கம்பெனி டிவிடெண்ட் பே பண்ணுது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாள்ல யார்கிட்ட அந்த பங்கு இருக்கோ அவருக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். எக்ஸ்டி என்று சொன்னால் அந்த நாள்ல அந்த டிவிடெண்ட் கிடைக்காது, அதுக்கு முதல் நாள் யார்கிட்ட பங்கு இருக்கோ அவருக்கு தான் கிடைக்கும். எக்ஸ்டி என்று சொன்னால் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டிவிடெண்ட், அந்த நாள்ல பங்கு ட்ரேட் ஆக இருக்கலாம், அன்றைக்கு டிவிடெண்ட் இல்லை, அதுக்கு முதல் நாள் யார்கிட்ட இருந்ததோ அவருக்கு கிடைக்கும் என்றதான் அந்த எக்ஸ்டி என்றதுன்னு அர்த்தம். மற்றது வந்து இந்த ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் கேஷ் டிவிடெண்ட் இருக்கு. சில பேருக்கு அதில் ஒரு குழப்பம் கொண்டு இருக்கு. கேஷ் டிவிடெண்ட் சொல்ல எல்லாருக்கும் தெரியும். உங்கள்கிட்ட அந்த எக்ஸ்டி டேட்டுக்கு முதல் நாள் உங்கள்கிட்ட ஷேர் இருந்தான்னு சொன்னா உங்களுக்கு அந்த காசு 15 வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழிச்சு மிச்சம் கிடைக்கும். ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா உங்களுக்கு வந்து காசுக்கு பதிலாக அந்த கம்பெனி வந்து ஷேரை தான் கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ கமர்ஷியல் பேங்க் எடுத்தோம்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் 85க்கு ஒரு ஷேர் ஃப்ரீ. அதாவது வந்து இப்போ உங்களுக்கு 7 காசா கிடைக்கும். உங்களோட கமர்ஷியல் பேங்க் ஷேர் இருந்ததுன்னு சொன்னா ஒரு ஷேருக்கு 7 படி காசு கிடைக்கும். ஆனா 85 ஷேர் இருந்தா தான், 85ல 86 ஷேர் சரியா ஞாபகம் இல்ல, 86 ஷேர் இருந்தா தான் ஒரு ஃப்ரீ ஷேர் கிடைக்கும். உங்கள்கிட்ட ஒரு 40 ஷேர்ல 50 ஷேரா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் கிடைக்காது. அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்ப இதுல பார்த்தா தெரியும். இப்ப இதுல வந்து இந்த டிவிடெண்ட்ஸ் காட்டியிருக்கிறோம். கமர்ஷியல் பேங்கை பொறுத்த வரைக்கும் 85.88 என்ற அளவில் ஷேர் இருக்கிற ஆளுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். அதே நான் voting இருந்துன்னு சொன்னா 75.7 ஷேருக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். அப்ப அது வந்து அந்த ஷேரை நீங்க வேண்ட வச்சிருக்கலாம், இல்லைன்னு சொன்னா அதை வித்து போட்டு காசு எடுக்கலாம். அதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் நார்மலா. இஸ் தேர் a சான்ஸ் ஃபார் ஃபர்தர் ரிடக்ஷன்? மார்க்கெட் இன்னும் கீழே வருமானு கேட்குறீங்க, அது சொல்ல முடியாது. நாளைக்கு இப்ப நான் முதலே விளங்கப்படுத்த மாதிரி நாளைக்கு மார்க்கெட் நார்மலா அப்பாக வேணும். அப்பா இருந்தா பெருசா 100 பாயிண்ட்ஸ் அப்பாக ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் விழாமல் இருக்க வேணும் என்றுதான் எதிர்பார்க்கும். டேர்ன் ஓவர் கூடிச்சுன்னு சொன்னா, ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னு சொன்னா மார்க்கெட் அப்பாக தான் என்னுடைய கருத்து. இல்லாட்டி வந்து கொஞ்ச நாளைக்கு இப்படி டல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூனியன் பேங்க், காகிஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றவர் கேட்குறீங்க, அது வந்து நான் இந்த நிகழ்ச்சியில் அட்வைஸ் பண்ண முடியாது. சாரி, நீங்க உங்களோட ஆலோசனை அதை கேட்கலாம். தனிப்பட்ட ஷேர்ஸ் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாங்கள் அட்வைஸ் பண்றே இல்லை. As a foreign citizen, how can I open a stock account? Is it possible to open without present in person? எஸ், நீங்க வந்து சிஎஸ்சி மொபைல் ஆப்புக்களால ஃபாரின் அட்ரஸை போட்டு அப்ளை பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஐஏஏ அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு அதில் ஆப்ஷன் இருக்கு. நீங்க அவங்க தர்ற ஆப்ஷன்ல இருக்க ஒரு பேங்கை செலக்ட் பண்ணீங்கன்னா பேங்க் உங்களோட கண்டெக்ட் பண்ணி ஐஏஏ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட ஸ்டாக் புரோக்கருக்களால மொபைல் எல்லாமே வந்து சிஎஸ்சி மொபைல் ஆப்லேயே செய்யலாம். மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னா நீங்க திரு சிவானந்தனே அல்லது ஒரு பங்கு திறன் நிறுவனம் தொடர்பு கொள்ளுமா. மொபைல் ஆப்புக்களால இப்ப எல்லாம் செய்யலாம், சரியான ஈஸி. இப்ப நிச்சயமா வந்து நீங்க ஃபாரின் கிளைண்டா இருந்தாலே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். புரோக்கர்ஸ் ஒவ்வொரு புரோக்கர்ஸ் அவரை இன்வெஸ்ட் பண்ண எதிர்பார்க்கணும்னு எனக்கு தெரியல உண்மையா. புதுசா வேற நிறுவனத்துல முதலீடு செய்வது ஆரோக்கியமா இருக்குமான்னு கேட்குறீங்க, அது வந்து அப்படி டிசைட் பண்ண வேண்டாம். அந்த கம்பெனி நல்லதா இல்லையான்னு பார்த்து முதலீடு செய்யுங்க. உங்களை தச்சில பார்க்க முடியாது. உங்களோட முதலீட்டு ஆலோசகரோட தொடர்பு கொண்டு அவை இந்த ஆலோசனையை பெற்று முதலீடு செய்யுங்க. ஜஸ்ட் புதுசான நிறுவனம் என்று சொல்லி சொல்றது வந்து உண்மையான நல்லம் இல்லை. மார்க்கெட் ரிகவர் ஆகிறது வந்து நான் நினைக்கிறேன் முக்கியமா வந்து அதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரணும். எக்கனாமியில சாதகமான தன்மைகள் இல்லாட்டி வந்து புதிய முதலீடுகள் அந்த மாதிரியான விஷயம் வந்தால் தான் பொதுவாக மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பிக்கப் ஆகும் என்றது என்னுடைய கருத்து. சர்க்குலர் ஸ்டாக்ஸ் சொல்றீங்க, நார்மலா வந்து எக்கனாமி நல்லா இருந்தா அந்த ஸ்டாக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த வருஷம் எக்கனாமி 5% க்ரோ பண்ணும் ஜென்ரலா எதிர்பார்க்கிறோம். ஸோ வந்து பாசிட்டிவ் எக்கனாமி இறக்கிக்கல நம்ம அந்த ஷேர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் பிஇக்கும் ப்ளூம் சிஎஸ்சி பிஇக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு சொன்னா கல்குலேஷன்ல உள்ள டிஃபரன்ஸ்.
அது வந்து நான் நினைக்கிறேன் சிஎஸ்சி பிஇ வந்து அதுல நீங்க பார்த்த தெரியும் டெய்லி ரிப்போர்ட்ல ஒரு ஸ்டார் மார்க் கொண்டு இருக்கும். அது வந்து இந்த டிசம்பர்ல வந்த எல்லா ரிசல்ட்ஸும் இன்னுமே அப்டேட் பண்ண இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி வரைக்கல வந்து அந்த பிஇ வந்து சரியான மட்டத்துக்கு வந்துடும். தற்காலிகமான ஒரு வித்தியாசம் கொண்டு இருக்குது. பட் எப்படியோ வந்து அது 9ஓ 11ஓ மார்க்கெட் பிஇ குறைவு. அது அதுல தெரிஞ்ச வர வேண்டிய விஷயம். மார்க்கெட் பிஇ வந்து நல்ல குறைவான மட்டத்துல இலங்கையில இருக்குது. எவ்வாறான துறைகளில் முதலீடு செய்யலாம்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கட்டுமானத்துறை, மற்றது ஃபைனான்ஸ் செக்டர், பேங்க்ஸ் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இன்வெஸ்ட் பண்ணிக்க லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணனா நிச்சயமாக அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றது மிகவும் ஆபத்தானதாக இருக்கும். இஸ்லாமிக் பேங்க்ஸ் வந்து இலங்கையில ஒரே ஒரு பேங்க் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது பட்டியலிடப்பட்டிருக்கிறது அமானா பேங்க் மட்டும்தான். அவை வந்து இந்த ஷரியா லோவுக்கு அமைவாக இயங்கிடும். எனக்கு உண்மையாக அதை பற்றி மேலதிகமான தகவல்கள் தெரியாது. அதை பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ள விரும்பினா வந்து நீங்கள் திருப்பியும் திரு சிவானந்த சுப்பிரமணியன் சொன்னா அவர் வந்து அதற்குரிய ஆக்களை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவார். நீங்க அதை பற்றிய மேலதிக தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக எனக்கு அதை பற்றின பெரிய விளக்கங்கள் தெரியல. ஆனா அமானா பேங்க் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இலங்கையில பூரணமாக இந்த ஷரியாக்கு உட்பட்டு இயங்குற வங்கி என்றதுதான் என்னுடைய கருத்து. For supporting institutional buyers, stockbroker firms, advisors provide negative information to their individual buyers. Is it true? இல்ல. மார்க்கெட்டை வந்து விழுத்துறது, மார்க்கெட் அப்பா ஆக்குறதுன்னு சொல்லி எல்லாம் சில கருத்துக்கள் இருக்கு. ஆனா அப்படி இல்லை உண்மையா. மார்க்கெட் வந்து ஒப்வியஸா எங்களுக்கு விளங்குது தானே. மார்க்கெட் இவ்வளவு நாளும் அப்பானது வந்து இந்த டெட் ரீஸ்ட்ரக்சரிங், மற்றது ஐஎம்எஃப், மற்றது புது அரசாங்கம் வந்தது போன்ற விஷயங்கள் தான். அந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சது இப்ப. அப்போ கொஞ்சம் செல்லிங் வர்றது ஒரு இயற்கையான விஷயம். ஈவன் முதல் வருஷங்கள்லையும் 2020ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா டெக்னிக்கா அந்த கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் அப் ஆகி கொஞ்ச நாள் டவுன் ஆகி டல்லா இருந்து திருப்பி பிக்கப் பண்ணும். ஸோ இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம். நான் முதலே சொன்ன மாதிரி உலகளாவிய ரீதியிலேயும் ஒரு மந்தமான சூழல் வந்து காணப்படுது. அப்ப குறைஞ்ச விலைக்கு வாங்கினாக்கள் வந்து காணும் விற்பம்னு சொல்லி விற்கிற தன்மைகள் வந்து நார்மலா இருக்கும். ஸோ வந்து இதை வந்து சில ஸ்டாக் புரோக்கர்ஸ் தான் செய்யணும்ன்றா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து இன்வெஸ்டர் சென்டிமெண்ட், டிமாண்ட் அண்ட் சப்ளை. இது காலங்காலமா நடக்கிற விஷயம். ஸோ இதுல வந்து அப்படி நான் கீழே யாரும் பிள்ளைய அட்வைஸ் பண்ணி அடுத்து முக்கியமா இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நான் கீழே ஒரு அட்வைசரை கேட்டு செய்வின மாட்டேன். அவைக்கு சொந்தமா ரிசர்ச் டீம் இருக்கும், அவைக்கு அனுபவம் இருக்கும். அப்ப அவை நிச்சயமா வந்து அவை சொந்தமான முடிவில் தான் ட்ரேட் பண்ணிடும். ஸோ இப்படியான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு. அவரேஜ் செய்கிறண்டா என்னன்னு சொல்லி கேட்குறீங்க. அவரேஜ் செய்கிறண்டா என்னண்டா உதாரணத்துக்கு நீங்க வந்து நான் உதாரணத்துக்கு சொல்றேன். கமர்ஷியல் பேங்கை வந்து முதல்ல வந்து வச்சுக்கொள்ள 150 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு சொல்லி இன்றைக்கு அதன் விலை 142 ரூபா. அப்ப இதுதான் குறைஞ்ச விலை, இதை விட குறையாதுன்னு நீங்க நம்பினால் அந்த விலையில நீங்க இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கலாம். அப்ப வாங்கின என்ன நடக்கும், உங்களோட 150 ரூபாய் காஸ்ட் வந்து ஒரு 147 ரூபாயாகவோ 148 ரூபாயாகவோ குறையும். அப்ப அதை எப்ப செய்யணும்னு சொன்னா பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைகிற கட்டங்கள்ல இது வீழ்ச்சி அடைஞ்சு முடிஞ்சது இனி அப்பாகும் எப்ப உங்களுக்கு நம்பிக்கை வருதோ அப்பதான் செய்யணும். அந்த வீழ்ச்சி அடையக்கிலே அவரேஜ் பண்ண வலிக்கிறது வந்து நார்மலா நாங்க சொல்றது கச்சிங் த ஃபாலிங் நைஃப் சொல்லி ஒரு கத்தி மேலேந்து விளையக்கில்ல அதை பிடிக்க போகக்கூடாது, கையை வெட்டி விட்டுரும். பங்குச்சந்தை அப்படித்தான். பங்குச்சந்தையில விலைகள் விலையக்கில்ல, பங்குச்சந்தை ஒரு இறங்குற நிலைமையில் இருக்கைக்குள்ள அதுல போய் ஷேர்ஸை வாங்குறத வந்து அனுபவம் உள்ளாக்கள் செய்யலாம், அனுபவம் இல்லாதாக்கள் செய்யக்கூடாது. நார்மலா பங்குச்சந்தை இறங்குதுன்னு சொன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான தகவலும் இல்லை, பாதகமான தகவலும் இல்லை. அப்ப உண்மையா எங்களுக்கு தெரியாத ஏன் இறங்குது, எவ்வளவு நாளைக்கு இறங்குமென்று எங்களுக்கு தெரியல. ஸோ வந்து பெட்டர் நீங்க ஒரு புது முதலீட்டாளராக இருந்தாலும் இந்த டைம்ல ஒன்றும் செய்யாம இருக்குதான் நல்லது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் பயர்ஸ் இன்ஃப்ளோக்கு கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் உண்மையா ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் முதலீடு செய்யறதுக்கு நேரடி அரசாங்கம் சம்மந்தப்படுற இல்லை. ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் வித்ஹோல்டிங் இண்டெக்ஸ் இருக்கான்னு கேக்குறீங்க. அது உண்மையா வந்து வித்ஹோல்டிங் இண்டெக்ஸ் எப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு நேற்றுக்கு வந்த என்டிபி பேங்கை பார்த்தோம்னு சொன்னால் நேற்றுக்கு என்டிபி பேங்க் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணவ 5 ரூபா கேஷ் டிவிடெண்ட், 3 ரூபா ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட்.
அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆஹ் சும்மா சின்ன கால்குலேஷன் செய்து பாருங்க. நேற்றைக்கு 3 ரூபா டிவிடெண்ட் சொன்னா 111 ரூபா தான் அவன் அவரேஜ் ப்ரைஸாவே டிசைட் பண்ணியிருந்தது. இதுல பார்த்து தெரியும் கீழே 111 ரூபா 35 சதம். ரைட், 111 ரூபா 35 சதம் சொன்னா இப்ப நாங்கள் ஆஹ், ஒரு 43.6 ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீ கொடுக்க போயிடும். அப்ப 43.6 ஷேருக்கு 111 ரூபா 35 சதம் சொன்னால் 111 ரூபா 35 சதத்தை 111.35 டிவைட் பை 43.66 43.66 சொல்லி பார்த்தோம்னா 2 ரூபா 55 சதம் தான் வரும். அது வந்து அவை சொல்லிட்டு அந்த கன்சிடரேஷன் சொல்லுவேன். அந்த விலையை வந்து நீங்க அந்த ப்ரொபோஷனால பிரிச்சு பார்த்தீங்கன்னா 2 ரூபா 55 சதம் வரும். இப்போ நார்மலா உங்களுக்கு தெரியும் 3 ரூபா தான் இவன் சொன்ன விலை. 3 ரூபாய்க்கு 15% வித்ஹோல்டிங் டேக்ஸ் 45 சதம் வரும். அப்ப நார்மலா 3 ரூபா கேஷா கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற 2 ரூபா 55 சதம் தான். ரைட். அப்ப நீங்க 3 ரூபா இருந்து 2 ரூபா 55 சதத்தை சாரி 45 சதம் கழிச்சீங்கன்னு சொன்னா 255 வரும். அப்ப உண்மையா என்னன்னு சொன்னா அந்த ரிஃபரன்ஸ் பிரைஸ் அந்த ரிஃபரன்ஸ் பிரைஸ்ல வந்து அந்த டேக்ஸும் உள்ளடக்கப்பட்டிருக்குது. அப்ப டேக்ஸ் கழிச்ச விலை தான் இதுல வருது. உண்மையா வந்து நீங்க அந்த தியரியை பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்டேட் கேபிட்டல்ல வந்து கூடும். உண்மையா ஸ்கிரிப்ட் டியூரன் கொடுக்கல ஒரு நிறுவனத்தின ஸ்டேட் கேபிட்டல் அதிகரிக்கும். அப்ப அதிகரிக்கிறது வந்து டேக்ஸ் கழிக்க பெறுமதியால தான் அதிகரிக்கும். அப்ப டேக்ஸ் வந்து நாங்க கட்ட தேவையில்லை, அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பட்டு கம்பெனியே பே பண்ணும். உங்களுக்கு கிடைக்கிற ஷேர் வந்து அந்த ப்ரொபோர்ஷன் வந்து 3 ரூபாய அனௌன்ஸ் பண்ணி தான் 3 ரூபா பெறுமதியான ஷேர் உங்களுக்கு கிடைக்குது. இல்லை குறைஞ்ச பெறுமதியான ஷேர்ஸ் தான் கிடைக்குது. ஏன்னா டேக்ஸ் கழிப்பட்டு கிடைக்குது. Will the share price decrease after XD date due to selling increase? நார்மலா வந்து எந்த ஒரு ஷேருமே XD டேட்டுக்கு விலை குறையும். உலக அளவும் நார்மலா நாங்க பார்த்த விஷயம் தான். அது வந்து என்னன்னு சொன்னால் இன்றைக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கு நான் NDB ஷேரை வாங்குறேன்டா எனக்கு 8 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். அதே XD டேட்ல வாங்கினா 8 ரூபா கிடைக்காது. அப்ப நார்மலா இன்றைக்கு விலை வந்து குறைவா இருக்கணும். அது நார்மல் லாஜிக். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் டேர்ன் ஓவர்? டேர்ன் ஓவர்னா மொத்த புரள்வு. ஒரு நாள் நடந்த மொத்த வர்த்தகத்தின பெறுமதின்னு சொன்னா எவ்வளவு ஷேர்ஸ் என்ன விலைக்கு கை மாறப்பட்டதோ அவ்வளத்தின மொத்த கூட்டுத்தொகை தான் டேர்ன் ஓவர். ஏன் பங்குகள் ஸ்பிளிட் பண்ணினோம், ஏன் உடைக்கணும்னு கேக்குறீங்க. சப்டிவிஷன் ஏன் செய்யணும்னு சொன்னா உண்மையா லிக்விடிட்டியை கூட்டுறதுக்கு. உதாரணத்துக்கு ஜான் கீஸ் வந்து முந்தி 210 ரூபாய்க்கு இருந்த ஷேர். அப்ப கனவேர் அதை ட்ரேட் பண்ற இல்லை. இப்ப 21 ரூபாய்க்கு குறைஞ்சா பிறகு இப்ப கனவேர் அதை ட்ரேட் பண்ணிடணும். பெறுமதி குறையல அதை வாங்க ஆக்கள் கூட விரும்பப்படுவினம். சைக்காலஜி ஒன்று நம்ம ட்ரேடிங் ரேஞ்ச் என்று சொல்லுவினோம். ஒரு ஷேர் 200 ரூபாய் இருக்கிறத விட 20 ரூபாய் இருக்கைகள் அது கூட ட்ரேட் ஆகும். கனவேர் விரும்பி ட்ரேட் பண்ணுவினோம். ஸோ அந்த விதத்துல நிறுவனங்கள் சப்டிவைட் பண்றதை விரும்புது. இலங்கையில நிறுவனங்கள் பெருசாக பட்டியலிடப்பட இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்றைக்கு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன்னா நினைக்கிறேன் போன 2024ஆம் ஆண்டு உலகளாவிய ரீதியில ஆகக்கூடிய லிஸ்டிங்ஸ் வந்து இந்தியாவில தான் இருந்திருக்கு. இந்தியாவில தான் ஆகக்கூடிய புதிய நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். 327 கம்பெனி 2024ஆம் ஆண்டு 327 கம்பெனி இந்தியாவில பட்டியலிடப்பட்டிருக்கு. யுஎஸ்ஏல அமெரிக்காவில வந்து 183 பங்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. யூரோப்ல வந்து 125 பங்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. அப்ப இலங்கையில மொத்தமா இருக்கிற நிறுவனங்களே வந்து கிட்டத்தட்ட 280 தான் இருக்கு இலங்கையில. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து இவ்வளவு நாளும் வந்து ஒரு பங்குச்சந்தையில் ஆட்கள் பங்கு பெற்ற அளவு குறைவு. அப்ப இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிஜிட்டலைசேஷன் மொபைல் அப்ளிகேஷன் என்று சொல்லி இப்ப சிஎஸ்சி முயற்சி செய்து பங்கு தரர்களும் கொஞ்சம் முயற்சி செய்யணும். இலங்கையில ஆட்களுக்கு இந்த அவேர்னஸ் கூட வருது. அப்ப இனி வரும் காலங்களில் நினைக்கிறேன் புதிய நிறுவனங்கள் பட்டியலிடப்படும். கூடுதலான கம்பெனிஸ் வந்து இலங்கையில வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அப்ப இலங்கை வந்து ஒரு வளர்ச்சி அடைகிற நாடு. இப்போ உள்நாட்டு பிரச்சனைகள் அது இது கணக்க சிக்கல்கள் இருந்தபடியால் மேபி இல்லாம இருக்கலாம். இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நாங்கள் நினைக்கிறோம் புதிய நிறுவனங்கள் பட்டியலிடப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். பம்பிங் அண்ட் டம்பிங் என்னன்னு கேட்பீங்க. சிம்பிளா வந்து கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னாலும் நல்ல விளக்கம் வரும். இதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா ஞாபகமான டைம் போகும். ஸோ வந்து நாங்கள் அதை இக்னோர் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அகெயின் சிம்பிளா சொல்லணும்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்று சொல்றது உங்களோட காசை ஒரு கொஞ்சம் பேட்ட காசை கலெக்ட் பண்ணி ஒரு நிறுவனமோ ஒரு தனிப்பட்ட நபரோ
பங்குகள்லையோ அல்லது வேற நிறுவனங்களை இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர லாபத்தை பிரித்து கொடுக்கறதான் நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இலங்கையில அப்படியான ஃபண்ட்ஸ் கணக்கு இருக்குது. அதை வந்து உத்தியோகபூர்வமாக நிர்வகிக்கணும். அதில் நீங்க விரும்பினா அதை பற்றி தேடி பார்த்து அதுல முதலீடு செய்யலாம். அதுல முதலீடு செய்யும் போது அதுல காஸ்ட் என்ன மாதிரி தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் இருக்கும். சிலது வந்து எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வித்ட்ரா பண்ணலாம், சிலது அப்படி இல்லை. அதை பற்றி தெரிஞ்சு கொண்டு முதலீடு செய்யணும். வாட் இஸ் யுவர் அட்வைஸ் ஆன் கம்பெனிஸ் வித் ஹை டெட்? கம்பெனியில டெட் கூட இருக்க பற்றி பிரச்சனை இல்லை. கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ணணும். கம்பெனி ப்ராஃபிட் மேக் பண்ணாம கணக்கு டெட் இருந்தால் அது ரிஸ்க். உதாரணத்துக்கு சாஃப்ட்லாஜிக். சாஃப்ட்லாஜிக் வந்து சரியான சிக்கல் இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் அதிக கடன், ஆனால் லாபம் ஈட்ட முடியல. சில கம்பெனி டெட் கூட ஆனால் லாபம் ஈட்டுறபடியா பிரச்சனை இல்லாம போய் கொண்டிருக்கு. ஸோ வந்து அந்த கம்பெனியில வந்து லாபம் ஈட்டுற தன்மை இருக்கான்னு தான் பார்க்கணும். கடன் பற்றிய முக்கியம் இல்லை, கடன் பிரச்சனை தான், ஆனா லாபம் ஈட்டும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு அமெரிக்கா. அமெரிக்கா உலகத்துல கடன் கூடின நாடு, ஆனா அவையால சர்வை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இலங்கை வந்து நாங்க இப்ப கொஞ்ச நேரம் கியூல இருந்தாங்க. உண்மையா அவ்வளவு பெரிய கடன் இல்லை, ஆனா எங்களால அந்த லாபத்தை உழைக்க முடியல. அதாவது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற கடனை வச்சு, அதுக்கு அந்த கடனை என்ன யார்கிட்டயும் நாங்க காசு வேண்டி இருக்கோம், அந்த காசை வச்சு வருமானம் உழைக்க முடியல. அதான் பிரச்சனை. அப்ப கம்பெனிக்கும் அதேதான். கம்பெனி கடன் வாங்கினா அந்த கடனை வச்சு வருமானம் உழைக்கணும், இன்கம் வரணும். இன்கம் வராட்டி அது பிரச்சனை. எஸ்டி எஸ்டி என்றா என்ன? எக்ஸ்டி. எக்ஸ்டி என்று சொல்றது டிவிடன்ஸுக்கு எக்ஸ் டிவிடெண்ட். இப்ப நம்ம இந்த இதுல ஒரு டேபிள்ல நீங்க பார்த்தா தெரியும், நாங்க எக்ஸ் டிவிடெண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். இதுல வந்து நீங்க உதாரணத்துக்கு கடைசியை பாருங்க, கமர்ஷியல் பேங்க் 1 ஏப்ரல் எக்ஸ்டி என்று சொன்னா 1 ஏப்ரல் கமர்ஷியல் பேங்க் உள்ள ஆளுக்கு டிவிடெண்ட் கிடைக்காது. 1 ஏப்ரலுக்கு முதல் ட்ரேடிங் டேட் வந்து நான் நினைக்கிறேன் மார்ச் 28ஆம் தேதியா இருக்க வேணும். மார்ச் 28ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி தெரியல. 28ஆம் தேதி யார்கிட்ட இந்த ஷேர் இருக்கோ அவருக்கு தான் டிவிடெண்ட் கிடைக்கும். அதுதான் எக்ஸ்டி என்று சொல்றது, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டிவிடெண்ட். ஓகே, நாங்கள் எல்லா கேள்விகளையும் பார்த்துட்டோம். ஸோ நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஆம் விசாகன், வேற ஏதாவது கேள்வி? யா, இந்த கம்பெனிகளோட பெயர் குறித்த கேள்வி தவிர நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறுகின்ற ஒரு விடயம், கம்பெனிகளோட பெயரை குறிப்பிட்டு இவ்வாறான பொது நிகழ்வுகளில் என்ன சொல்றது, ரெக்கமெண்டேஷன்ஸையோ அல்லது அது தொடர்பாக கதைப்பது ஒரு சரியான ஒரு விடயம் அல்ல. ஆகவே பொதுவாக துறை ரீதியாக அல்லது பொதுவான வினாக்களுக்கான தகவல்கள் அல்லது பதில்கள் திரு விசாகன் அவர்களால் தற்போது வழங்கப்பட்டது. அதே போல இவ்வாறான சந்தை செயலாற்றுகை தொடர்பான நிகழ்வுகளுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக பங்கு பெற்றுவீர்களாக இருந்தால், இந்த சந்தை நடவடிக்கைகள் தொடர்பாக உங்களை தகவல் ரீதியாக அல்லது பங்குச்சந்தையோடு தொடர்பட்ட மிக முக்கியமான தகவல் அடிப்படையில் உங்களது தகவல்களை அதிகரித்துக் கொள்ள முடியும். அது உங்களுடைய முதலீட்டு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு உதவியாகவும் அமையக்கூடும். எனவே நீங்கள் அறிந்த விடயம், நாங்கள் மட்டக்களப்பு கிளையினூடாகவும் யாழ் கிளையினூடாகவும் மாதாந்தம், நான் நினைக்கின்றேன் இந்த மாதத்திற்குரிய நிகழ்வு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் யாழ் கிளையினால் ஏற்பாடு செய்யப்படும். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக பங்கு பெற்றுங்கள். இது ஒரு இலவசமாக ஏற்பாடு செய்யப்படுகின்ற நிகழ்வு பயனுள்ளதாக அமையும் என நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் இன்று எங்களோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எதிர்கால உங்களுடைய முதலீட்டு நடவடிக்கைகள் சிறப்பாக அமைய கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே நேரம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கான ஒரு பின்னூட்டல் இணைப்பு கிடைக்க பெற்றிருக்கும். தயவு செய்து ஒரு 2 நிமிடங்கள் செலவழித்து உங்களுடைய தகவல் பின்னூட்டலை வழங்குங்கள். அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட வரையறுக்கப்பட்ட ஆஷா செக்யூரிட்டிஸ் பங்கு தரகர் நிறுவனத்தின் ஆய்வு பிரிவு உப தலைவர் திரு விசாகன் அவர்களுக்கும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் பொறுமையாக பங்கு பெற்றிய அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.